ஆண்டவர் சமூகத்தில் நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் பரலோகத்தில் நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறோம். நம்புறவங்க மட்டும் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கென்று நாம் செலவிடுகிற நேரம், ஆண்டவர் பேதுரு, யோவான், யாக்கோபிட்ட கெட்சமனை தோட்டத்துக்கு போகும்போது ஒரு வாரம் என்னோடு கூட விழித்திருங்கள்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க 1 ஹவரும் ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னு. ஆமென். நம்ம நிலைமையில நன்றாய் என் கூட விழித்திரு. ஆமென். இப்போ வந்து உட்கார்றதே பெரிய விஷயம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா இவர்களை மலைக்கு கூட்டிகிட்டு போனார் ஜெபம் பண்ணுறதுக்கு. அங்கேயும் என்ன தான் பண்ணாங்க? தூங்கினாங்க. சரி, இடத்த மாற்றுவோம்னு சொல்லி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனார். சிலருக்கு நாங்கள் இடம் மாறினா நல்லா ஜெபம் பண்ணுவோம். அப்படிலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணி பழகினாதான் எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே பேசும்படிக்கு ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். பிலிப்பியர் 1வது, கொஞ்சம் பேஸ் இருந்துட்டு இருக்கு, ஜீசஸ் சப் கொஞ்சம். பிலிப்பியர் 1வது அதிகாரம், அதனுடைய 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். யாராவது மைக்கில் வாசிக்கிறீங்களா? ஏனெனில் எஸ், இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். ஒரு செகண்ட், எத்தனை பேருக்கு அப்படி ஆசை உண்டு? இப்ப கை தூக்குவோம். ஆமே, நான் கை தூக்க சொல்ல. ஆமே, நமக்கு உண்மையில ஆசை இருக்கணும். இன்னைக்கு காலையில முதல் ஜெபம் எதுவா இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே தயவு செய்து இன்னைக்காவது வாங்க ஆண்டவரே. கேட்டோமா? நம்ம கேட்கல. சரி, நம்ம விஷயத்துக்கு வர்றோம். அடுத்து வாசிங்க. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த ஆத்தும மீட்பு என்பது விலையேறப்பட்டது. ரட்சித்ததும், அதாவது இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நிலையில ஒருவன் இருக்கும்போது மட்டும் ஆண்டவர் வந்துட்டாருன்னு வைங்கள, முதல்ல அவன் தான் போவான். கரெக்டா? அதுவும் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணும் நேரத்திலெல்லாம் நமக்கு வானம் அப்படியே திறக்கிறது மாதிரியே இருக்கும். இப்போ ஆண்டவர் வந்தாலும், அப்போ ஏன் ஆண்டவர் ரட்சித்ததும் நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இந்த பூமியில இந்த சரீரத்தில் இன்னும் வாழும்படிக்கு நமக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார் என்றால், பவுல் சொல்லுகிறார், நான் இந்த சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, பயனடைகிற வாழ்க்கை என்பது எல்லாருடைய வாழ்க்கையா இருக்கும். ஆனால் பயன்படுகிற வாழ்க்கை இருக்குல்ல, சக்சஸ்ஃபுல் லைஃபை நோக்கி இன்னைக்கு உலகம் பயணிக்கும் போது ஒரு தேவ பிள்ளை பர்பஸ்ஃபுல் லைஃபை நோக்கி பயணிக்க வேண்டும். என்னை குறித்து என்னை எதுக்கு ஆண்டவர் உயிரோட வைத்திருக்கிறார்? எனக்கு எதுக்கு ஆண்டவர் சுகம் தந்திருக்கிறார்? பவுல் பட்டது போல கஷ்டம் வேற எந்த அப்போஸ்தலரும் பட்டிருப்பாங்களோ? எல்லாரும் இரத்த சாட்சியாக தான் மறிச்சாங்க. ஆனால் இவர் அனுதினமும் சாகிறேன்னார். இவர் அனுதினமும் எல்லா விதத்திலும் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ அவர் சொல்றார், எனக்கு இப்படி ஒரு கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழ்றதுக்கு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருப்பதற்கு எனக்கு ஆசை உண்டு, அதிக ஆசை உண்டு. அப்படி இருந்தும் நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாட்கள் எல்லாம் எவ்வளோ வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த நியூ இயர் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் பாருங்களா, இன்னும் ஒரு 3-4 நாளில் இந்த 1 மந்த் முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் வரும்போதே நமக்கு இந்த இயர் முடிஞ்சது போல இருக்கும். ஒவ்வொரு நாள் முடிய நம்முடைய ஆயுசில் ஒவ்வொரு நாள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆமே,
நம்முடைய வாழ்க்கை தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நான் என்னையும் உட்படுத்தி நான் ஊழியம் பரவாயில்ல, நான் ஊழியம் செய்கிறதுனால நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படி சொல்லலை. இதே பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார். வாசியுங்கள், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி. அடுத்த வார்த்தையை எல்லாரும் கேளுங்க. எப்படி ஆயினும். என்னது? எப்படியாயினும் நான் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். எப்படி? எப்படியாவது போயிடணும். யார் சொல்றா? 14 நிருபம் எழுதுறவர் சொல்றார். ஜெயிலிருந்து, அதுவும் ஜெயிலிருந்து எழுதுறாரு. கிறிஸ்துவுக்காக அத்தனை நிந்தைகள், அத்தனை அவமானங்கள், அத்தனை கஷ்டங்கள் பட்டவர் சொல்றார். நான் 14 நிருபம் எழுதியிருக்கேன். இப்போ என் லைன்ல சொன்னா நான் இத்தனை பாட்டு போட்டிருக்கேன், அதனால நான் பரலோகத்துக்கு. இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நிந்தை, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு உண்மையான ஊழியம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மட்டும் பவுல் காலத்தில் இருந்திருந்தா உண்மையிலிருந்து உலகம் மொத்தத்திலே கலக்கியிருப்பார் பவுல். இவ்வளவு இந்த மனுஷன் எழுதுறாரு, எப்படியாவது நான் தகுதி ஆயிரணும் அங்க போறதுக்கு. அதனாலதான் அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் அடைந்தாயிட்டு என்று சொல்லவில்லை, நான் அடைய ஆசையாய் தொடருகிறேன். நான் அதை அடையணும். அடையல நான் தொடருகிறேன் என்றார். தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நான் முடித்தேன் அப்படிங்கிறார். I have finished my course, my race. நான் முடிச்சிட்டேன் நல்ல போராட்டத்தை. கடைசி வரை நல்ல அந்த நமக்கு நம்முடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா பர்பஸ்ஃபுல்லான லைஃப் கம்ப்ளீட் ஆகணும்னா ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உலகத்தில் கடைசி வரை போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் போது நேற்றை கண்டு அநேகர் இன்னைக்கு இல்லை. பழைய ஒரு பாடல் உண்டல்லவா, போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். என்றாலும் ஏன் நேற்றை கண்ட அநேகர் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு காண்கிற எத்தனை பேர் நாளைக்கு இருப்போம்னு தெரியாது. ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது எனக்கு அவசியம் என்றல்ல, உங்களுக்கு அவசியம் சொல்லி சொல்றார். எபேசியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அப்படிங்கிறார். அப்ப தேவன் நமக்கு கிருபையை கொடுப்பது நமக்காக மட்டும் இல்ல, மற்றவர்களுக்காகவும் தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். ஆனா நமக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நாம நிக்கிறோம், நடக்கிறோம், வாழ்றோம், உயர்றோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதெல்லாம் ஒரு சைடு நல்லா நடக்குது. நமக்காக கொடுக்கப்பட்ட கிருபை. நம்முடைய சாட்சி என்ன தெரியுமா? நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. கிருபை கிருபையில நான் இப்படி கிருபையில நிக்கிறேன். நமக்காக கொடுக்கப்பட்ட கிருபையெல்லாம் நல்லா யூஸ் பண்றோம். ஆனால் மற்றவர்களுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நம்ம யூஸ் பண்றோமா? எபேசியர் எழுதின நிருபத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது பாருங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம். ஆமென். எனக்கு அதனாலதான் பவுல் சொல்றாரு கலாத்தியர் 2 கடைசில, நான் கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, இது என் கடமை. எனக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. எனக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நான் அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டேன். எனக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். எனக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். எனக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நான் வரங்களை பெற்றேன். எனக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நான் அப்போஸ்தலனாக அறியப்பட்டேன். எனக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். இது ஒரு சைடு நடக்கிறது. ஆனா பவுல் சொல்றார் பாருங்க, எனக்காக கொடுக்கப்பட்ட கிருபை மட்டும் இல்ல, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அந்த கிருபையை நம்ம யூஸ் பண்றோமா? ஆமென். மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு,
കാലമേറെ ചെല്ലും മുന്നേ പ്രാണനാഥൻ വന്നിടുമേ. ചോര തന്നു വീണ്ടെടുത്തോൻ കണക്കന്നു ചോദിക്കുமே. காலம் ஏறேச்சல் காலம் நம்ம நிறைவேறணும்னு நினைக்கிறதுக்குள்ள ஆண்டவர் வந்துருவார். ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தவர் கணக்கு சோதிப்பாராம், கணக்கு கேட்பாராம். 1 தாலந்து 2 தாலந்து 5 தாலந்து என்று கொடுத்து விட்டு போனாரே, எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டது அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று பைபிள் சொல்லுகிறது. நமக்கு அளிக்கப்பட்ட நமக்கு கண்டு கொடுக்கப்பட்ட கிருபையில நம்ம குடும்பம் நிக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்காக தேவ ராஜ்யத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நம்ம யூஸ் பண்றோமா, வேஸ்ட் பண்றோமா? ஆமென். ஒன் சைடு நல்லா போயிட்டு இருக்கு நம்ம லைஃப், இன்னொரு சைடு இன்னும். ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஒரு அத்தி மரத்தை குறித்த ஒரு உவமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது 3 வருடம் அந்த ஓனர் வந்து பார்க்கிறாரு, அதுல கனி இல்லை. உடனே அதை பராமரிக்கிறவரை கூப்பிட்டு சொல்லுகிறார், அதை வெட்டி போட்டு விடு என்று. அப்படி வெட்டி போட்டு விடு என்று சொல்லும் போது அதை பராமரிக்கிறவர், இந்த 1 வருஷம் இருக்கட்டுமே, அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்றேன், அது கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் அதை வெட்டிடலாம். இப்படி எவ்ரி இயர் நமக்காக ஒருவர் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசி கொண்டிருப்பதனால மட்டும்தான் நாம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஆமென் சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி தேவனுக்கு. என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். அத்தி மரத்துக்கு திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் என்ன வேலை? ஆமே, அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள். தூரமாய் இருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு சமீபமாய் கொண்டு வந்து இப்பொழுது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சர்ச்சில் ஒரு சர்மன் கொடுக்கும்போது ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தார். ஆமென். அவருக்கு ஆபிரகாம் எப்படியோ அப்படிதான் நாம. ஹல்லேலூயா. அவருக்கு தாவீது எப்படியோ அப்படிதான் நாம. நமக்கு அப்படி பார்க்க முடியல, ஆனா அவர் அப்படிதான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த தாவீது கருளின நிச்சயமான கிருபையை அவனுக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஆமென். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். அவங்களுக்கு தனி பிளேட்டு, இவங்களுக்கு தனி பிளேட், அவங்களுக்கு தனி பந்தி, அப்படி கிடையாது. அதான் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் தேவன் நம்மளை எவ்வளவு விசேஷமாய் வைத்திருக்கிறார், எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறார், எவ்வளவு மகிமையாய் வைத்திருக்கிறார். அதாவது ஒரு அடிமை பெண் ஆகார் எதுக்கு அழைத்து வரப்பட்டால்? வேலைக்கு. இன்னும் சொல்லணும்னா அந்த ஆகாரும் அப்படி வேலை செய்யறதுனா அவளுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கிறது. அப்படி வாழ்வு பெற்று அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவளை வைத்தே சாராள் ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம்? இவள் மூலம் என் வீடு கட்டப்படும் என்று. ஒரு அடிமை பெண் எந்த திட்டமும் இல்லாதவளுக்கு மேலேயே ஒரு திட்டம் போடப்படுகிறது என்றால், செட்டையின் கீழே வந்துட்டீங்கனாலே ஒரு நிறைவான பலனை கர்த்தர் பிராமிஸ் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு அது தெரியாது. நம்ம வந்தது கதிர் பொறுக்க தான். அன்னன்னைக்கு தேவையான கதிர் எனக்கு கிடைச்சா போதும். ஆனா காட்ஸ் பிளான்ங்கிறது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமானது, நமக்கு எட்டாதது, நாம் அறியாதது. எனவே தான் தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும் போதெல்லாம் சவுலாகட்டும் யாராகட்டும், நீங்க என்கிட்டே அதை சொல்றீங்க, எல்லாரும் திணறுவாங்க. எல்லாரும் அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியாது, உள்வாங்கவே முடியாது. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆமென், என் வாழ்க்கை குறித்த தேவ திட்டத்தை நான் உள்வாங்கி செயல்படவில்லை என்றால் நான் என் வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறேன். ஆமென். எனக்கென்று ஒரு ஓட்டத்தை நியமித்து இருக்கிறார் அல்லவா, அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை நான் எப்படி எடுத்து வைக்கணும் தெரியுமா? நிச்சயத்தோடு. என்ன நிச்சயத்தோடு? இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு. 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வேகமாய் சொல்லி
நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஒன்றாவது சமீபமாய் வா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யாரும் எழுப்பி வர வேண்டாம். நான் பாயிண்ட், சமீபமாய் வா. யாருக்கு சமீபமாய் வரணும்? கர்த்தருக்கு. அந்த கிருபாசன தண்டையிலே சேரும்படியான பாக்கியத்தை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். நமக்கு நன்றாய் தெரியும், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் ஏசாயா கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசித்த போது உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்க்கிறான். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, 6 செட்டைகளை உடைய சேராபீன்கள் 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடுகிறது, 2 செட்டைகளால் தங்கள் மற்ற பாகங்களை மூடுகிறது, 2 செட்டைகளை அடித்து ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதித்து கொண்டிருக்கும் போது ஆலயம் புகையினால் மகிமையினால் நிரம்பிற்று என்று பைபிள் சொல்லுகிறது. இப்போ ஏசாயாவை பார்த்தீங்கன்னா யாருடைய சவுண்டை கேட்கிறார் தெரியுமா? வர்ஷிப்பர்ஸோடைய சவுண்டு கேட்டுட்டு இருக்கிறார். யார் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க? சேராபீன்கள் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேராபீன்கள் எப்படி வர்ஷிப் பண்றாங்க? எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களை கவர் பண்ண முடியுமோ ஆராதிக்க வந்த ஏசாயா உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை காண காரணம் என்ன தெரியுமா? ஆராதனை நடத்துகிறவர்கள் தங்களை மறைத்ததுனால. ஹல்லேலூயா. நாம் நம்மை மறைத்து தேவனை உயர்த்தும் போது இந்த ஆலயத்துக்குள்ள யார் வந்தாலும் அவர்கள் கர்த்தரை காண்பார்கள். இப்போ வர்ஷிப்பர்ஸோடைய சவுண்டு காதுல கேட்குது. இது காமனா எல்லாருக்கும் கேட்கும். இப்போ நான் பேசுற சத்தம் எல்லாருக்குமே கேட்கும், காது கேட்கிறவங்களுக்கு. ஆனா பைபிள் சொல்லுது காது உள்ளவன் கேட்க கடவன் என்று. அந்த சத்தம் நமக்கு கேட்கணும். இப்போ சேராபீன்களுடைய சத்தம் இவங்களுக்கு கேட்குது. யாருக்கு? ஏசாயாவுக்கு கேட்குது. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது தான் ஏசாயாவுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது. ஆராதனையில தான் உணர்வு வரும். எந்த உணர்வு தெரியுமா? அவர் யார் என்கிற உணர்வு. வர்ஷிப்ல அவர் யார் என்கிற வெளிச்சம் நமக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், நாம் யார் என்கிற உணர்வு நமக்கு உண்டாகும். நான் யார் என்பதை அறிய வேண்டுமானால் அவர் யார் என்பதை நான் அறியணும். அவர் யார் என்கிற அறிவு எனக்குள் வராத வரைக்கும் நான் 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 அப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். அவர் யார் என்கிற அறிவு வந்துட்டுனா தான் எனக்கு தெரிய வர என்ன தெரியுமா? நான் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரரே அவர் தான். எனவே தான் பவுல் சொல்கிறார், நான் அல்ல அப்படிங்கிறார். இப்பொழுது அவனால நிற்க முடியல. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாசமா இருக்கிறேன் அப்படி சொல்லி அவன் தன் பிள்ளைகளை உணர்ந்த போது அவன் தொடப்படுகிறான், அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். சுத்திகரிக்கப்பட்ட பிறகு இன்னொரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் கேட்கிறது தெரியுமா? யாரை அனுப்புவேன், யார் போவாய், நமது காரியமா என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இப்ப ஏசாயா எங்க வந்துட்டார் தெரியுமா? சிங்காசனத்துக்கு பக்கத்துல வந்துட்டார். பக்கத்துல வந்ததும் தேவனுடைய பாரம் அவனுக்குள்ள இறங்குது. ஏசாயாவை கூப்பிட்டு நீ போன்னு சொல்லல, ஏசாயா வாலண்டியரா வந்து சொல்றார், என்னை அனுப்பும், நான் போகிறேன். எரேமியா கிட்ட அப்படி சொல்லல. எரேமியா கிட்ட சொல்ற, இங்க பாரு, அவனை தாயின் வயிற்றில் இருக்கும்போது தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்தேன். எரேமியா ஒரு ஆசாரியனுடைய பையன். அந்த காலத்தில் ஆசாருடைய ஊழியம் வேற டைப்ல இருக்கும், தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் வேற டைப்ல இருக்கும். ஆசாருடைய ஊழியம் இப்போ எரேமியாவை ஒரு ஆசாரியனா கர்த்தர் கூப்பிட்டுருந்தா கூப்பிடாமலே வந்திருப்பார். ஆனால் மினிஸ்ட்ரி பேட்டர்ன் வேற. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாருமே ஒரே பேட்டர்ன் தான், எல்லா ஊழியம் ஒரே ஊழியம். அன்னைக்கு அப்படி கிடையாது, ஆசாருடைய ஊழியமே டிஃப்ரெண்ட். ஆனால் அப்படியே தீர்க்கதரிசியா தெரிந்தெடுத்த அப்படிங்கிறார். இவர் சொல்றார், தீர்க்கதரிசியா? நான் சின்ன பிள்ளை, எனக்கெல்லாம் சின்ன பிள்ளைன்னா 2 வயசு குழந்தை கிடையாது. ஆண்டவர் நான் பிறந்ததுல, இப்போ நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே பழக்கப்பட்டது எதில் அப்படின்னா, நாங்கள் பிறந்து விழுந்ததே ஸ்டேஜில் தான். ஆமாம், எங்களுக்கு A to Z எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்களும் இருப்போம். பர்த்டே வீடுனாலும் எங்களாம் தூக்கிட்டு போவாங்க, எல்லாத்துக்கும் எங்களுக்கு அது பழக்கப்பட்டது. இப்போ ஒன்றில் பழக்கப்பட்டு வளர்ந்தவனை கூப்பிட்டு திடீர் நீ தீர்க்கதரிசி அப்படின்னா, ஐயோ நான் எனக்கு பேச தெரியாது. எனக்கு அப்படியெல்லாம் ஏன்னா தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய நீங்கள் பழைய பாடு படிச்சிங்கன்னா தெரியும், அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜில்
டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதுவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் நடத்துறதுல நம்ம திடீர்னு மொட்டை அடிச்சு நடம்பார், திடீர்னு போய் ஒளித்துக்கொள் அப்படிம்பார், திடீர்னு அந்த பெண்ணை விவாகம் பண்ணும்பார். அதுவும் அவர் காட்டுற பெண்ணை விவாகம் பண்ணவும் முடியாது. நான் சொல்லலை, பைபிளில் இருக்கு, நீங்கள் பாருங்க. எரேமியா பாப்பார், ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஆண்டவரே, நான் ஆசாரியனுடைய ஆண்டவர் சொல், நீ அப்படி சொல்லாத, நீ அப்படி சொல்லாத, நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். எப்போவுமே பார்த்துக்கோங்க, தேவ திட்டம் எப்போத்துலேருந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும் தெரியுமா? நாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவருடைய காரியத்தில், அதாவது என்னை குறித்த அவருடைய திட்டத்தை எழுதி அவருடைய சைன் போட்டார். இப்போ என்னுடைய சிக்னேச்சருக்காக வெயிட்டிங், என்னுடைய சிக்னேச்சருக்காக வெயிட்டிங். ஆண்டவர் அந்த பத்திரத்தை கொண்டு வந்து இங்கே பாரு, நான் சைன் போட்டேன் பாரு. எப்போ போட்டீங்க ஆண்டவர்? இது நீ வயிற்றில் இருக்கும்போதே போட்டேன். யார்கிட்ட கேட்டு போட்டீங்க? யார்கிட்ட கேட்கணும்? ஆமே. இப்போ எரேமியா அப்படி வந்து ஒரு டைம் வரும்போது எரேமியா சொல்றார், எஸ் லார்டுங்கிறார். எஸ் லார்டுன்னா எரேமியா சைன் போட்ட, எரேமியா சைன் போட்டதும் ஆண்டவர் சொல்ல, பார், பிடுங்கவும் இடுக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை இன்றைய தினம் ஏற்படுத்தினேன். அப்போ ஆண்டவர் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தெரிந்தெடுத்துட்டார். பட் எரேமியா எஸ் சொல்ற அன்னையிலிருந்து ஏற்படுத்துகிறார். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஆவியானவர் நம்மளை ஏவ தொடங்கிட்டார்னாலே எஸ் சொல்லிருங்க, நாளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நாட்களை வீணாக்காதீர்கள். ஆண்டவர் ஏவ தொடங்குறார எஸ் சொல்லிருங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி சைன் போட்டு பத்திரத்தோட நிற்கிறார், அந்த பாண்டோட நிற்கிறார். நம்மளும் சைன் போட்டா அது டீல் கம்ப்ளீட் ஆகிரும். கம்ப்ளீட் ஆகிட்டுனா அன்று முதல் பார், இன்றைய தினம் ஒன்று ஏற்படுத்தினேன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாட்களை இப்படி வீணாக்கி இருக்கிறோம் தெரியுமா? எத்தனையோ நாட்களை வீணாக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலோர் கேட்க கடவுள். இது எரேமியாவை குறித்து சொல்றேன். ஆனால் ஏசாயாவை நீங்க பார்த்தீங்கன்னா, சமீபமாய் நெருங்கினதும் தேவன் தம்முடைய பாரத்தை அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஷேர் பண்றது, தேவன் தமக்குள்ளே ஷேர் பண்ணுகிறார்ல, பிதாவாகிய தேவன், குமாரன் ஆகிய கிறிஸ்து. யார் நமது காரியம்னா அவருக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு தூதன்ட்ட சொல்ல முடியுமா நமது காரியம்னு? சொல்ல முடியாது. அப்போ திரியேக தேவன் சிங்காசனத்திலிருந்து ஷேர் பண்றது சேராபீன்கள் காதுல விழல, ஏசாயா காதுல விழுது. சேராபீன்கள் வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சமீபமாய் சேர்க்கப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டவனுடைய காதுல விழுது. காதுல விழுந்ததும் அவன் யார் விஷயமா பேசிட்டு இருக்கிறான், அவரால் போக முடியாது. அவனை வாலண்டியரை என்னை அனுப்புங்க ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஏன் வாலண்டியரா நம்மளால இன்வால்வ் ஆக முடியல கிங்டம் ஒர்க்குன்னா? நம்ம தூரமா இருக்கிறோம். தூரமா இருக்கிறோம். தூரமா இருக்கிறது வரைக்கும் நாம வைக்கிறது தான் சட்டம். நாம தான் நம்ம லைஃப்ல. யாக்கோபு பாத்தீங்களா, தூரமா இருக்கிற ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார், யாக்கோபு கீழே இருக்கிறார். கர்த்தர் சந்திக்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படிங்கிறார். அடுத்து உடனே யாக்கோபு என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் என்னுடைய தேவனா இருப்பீராக சொல்லல. யாக்கோபு டிமாண்ட் வைக்கிறார், ஆண்டவரே இப்பெல்லாம் என் தேவனா இருக்க முடியாது, நான் போற வழியில என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை அப்படி எனக்கு நல்லா என்ன பிளஸ் பண்ணீங்கன்னா நீர் எனக்கு தேவனா இருப்பீர். ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். நீ என்கிட்ட கண்டிஷன் வைக்கிறவா, உன்னை எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிக்க முடியும். நான் போகிற இந்த வழி இல்ல. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரை சந்தித்ததுக்கு அப்புறம் யாக்கோபு தன்னுடைய ட்ராக்கை மாத்தல. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோமோ, ஆலயத்துக்கு வந்த பிறகு அதுதான் செய்வோம். காயின் வழி இல்ல. நம்ம நிறைய பிளான் போட்டு ஒரு செர்மன் கேட்டு அந்த பிளானை சேஞ்ச் பண்ணிருக்கிறோமா? நான் இப்படி செய்யணும்னு நினைச்சேன். நான் 12th படிக்கும்போது நினைக்கிறேன், ஒரு வாட்டி எங்கள் அப்பா செர்மன் கொடுத்துட்டு இருக்கும்போது சர்ச்சிலேருந்து ஒரு பிரதர் எழுப்பி சர்ன்னு வெளியே போகிறார். செர்மன் தொடங்கி ஒரு 10 நிமிஷம் ஆகலை, வெளியே போயிட்டார். நான் இவர் ஏன் இப்படி ஒரு மாதிரி வெளியே போகிறார், நானும் வெளியே போயிட்டேன். வெளியே போய் கீழே போய், அண்ணா என்னண்ணே என்னாச்சு அப்படின்னு. இல்லை போன வாரம் ஃபுல்லாக ஒருத்தன் கூட எனக்கு பயங்கர ஃபைட்டு, இன்னைக்கு போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணுன்னு இருக்கேன்.
நான் இன்னொரு 10 நிமிஷம் இருந்தா உங்க அப்பா என்னை மாத்திடுவாரு. அதனால நான் எழும்பி கீழே போயிட்டேன். ஆமென். சமீபமா வருங்க. 5வது அதிகாரம் வர எல்லாரும் கையோ போட்டார். வீடு மேல வீடு வாங்குறவனுக்கு ஐயோ, நிலத்து மேல நிலம் வாங்குறவனுக்கு ஐயோ. ஆனா இங்க வந்து அப்படியே மாறுது. தனக்கு ஐயோ சொல்றார். ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். இப்ப ஆண்டவர் ஏசாயா ஏசாயா நீ போவியா ஏசாயா கம்பல் பண்ணவே இல்லை. அவர் சிங்காசனத்தில் அவர் குமுறாரு. யார் நமது காரியமாய் போவா? இங்க ஏசாயாவுக்கு உள்ளம் துடிக்குது. ஆண்டவரே நான் இருக்கிறேன்ப்பா, என்ன அனுப்புங்கப்பா. ஆனா யாக்கோபு பாருங்க, நான் போகிற இந்த வழியிலெல்லாம் என்ன காப்பாட்டி என்ன பிளஸ் பண்ணீங்கன்னா நான் உமக்கு தசமமாக தருவேன். எப்படி? நான் சம்பாதிச்சு உங்களுக்கு தசமபாகம். பைபிள் கணக்குப்படி தசமபாகம் எவ்வளோ? 10ல் 1. அதாவது 10ல் 1 உங்களுக்கு தருவேன். 1 நீங்க என்ன பண்ணீங்கன்னு நானும் கேட்க மாட்டேன். மீதி 9 நான் என்ன பண்ணேன்னு நீங்களும் கேட்கக்கூடாது. சண்டே வந்துடுவேன். சண்டே வரலன்னா என்ன கேளுங்க. ஆனா மண்டே டு சாட்டர்டே என்கிட்ட நீங்க கேட்கக்கூடாது. ஆண்டவர் அமைதி ஆயிட்டார். ஆண்டவரை சந்தித்ததும் யாக்கோபு, ஆண்டவரே என் நிலைமையை பார்த்தீங்களா ஆண்டவரே, அந்த இடத்துல வைத்து யாக்கோபு யாவோ காற்றின் அனுபவத்தை யாக்கோபு பெத்தேரிலே கொண்டு வந்திருந்தால் என்ன இருக்கும் தெரியுமா? 20 வருடத்துக்கு முன்னாடியே பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். 20 வருடம் கழிச்சு பிரச்சனை சால்வ் ஆச்சு. ஆனா என்ன லாஸ் ஆச்சு தெரியுமா யாக்கோபுக்கு? அவங்க தாயார் அதுக்கப்புறம் பார்க்க முடியல. அவங்க அம்மா செல்லம்ல யாக்கோபு. அம்மா என்ன சொல்லி விட்டாங்க? நீ போப்போ, அவங்க அண்ணன் கோபம்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லி அனுப்புறேன். யாபோ காட்டின் கரையில் கர்த்தர் வந்து நிற்கிறார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு நான் அவரை என் தேவன் ஆக்காமல் அவர் என்னுடைய தேவனாக சொல்ல மாட்டார். தூரமா இருக்கிறது வரைக்கும் ஆண்டவரே நான் போற வழியில என்னை காப்பாற்றி உணவு உடுக்க எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீர் எனக்கு தேவனா இருப்பீர் சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு போய் ராகேலை பார்த்ததும் ஓன்னு அழுறாரு. ராகேலுக்கு முன்ன பின்ன இவனை தெரியாது. ஆண்டவர் வந்து அறிமுகப்படுத்துறார். எனக்கு உங்க தாத்தாவே தெரியும். இந்த இடம் எவ்வளவு? ஆண்டவர் உண்ட இடத்தை பற்றி கேட்டு இடம் வாங்க வந்தார். இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. அந்த இடத்துல அழுது இருக்கணும். யாபோ காற்றின் கரையில் அழுததை இங்கே அழணும். ஏன்னா இங்கே அழமாட்டார். ஏன்னா அழுகையெல்லாம் யார்ட்ட அழ வச்சிருக்கிறார் தெரியுமா? ராகேல பார்த்ததும் அழணும். 20 வருடம் கழிந்தது. யாபோ காற்றின் கரையில் இருக்கும்போது இப்ப கர்த்தர் வந்து பக்கத்தில் இருக்கிறார். யாக்கோபு அவரை பிடிச்சிட்டு இருக்கிறான், விடாம பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆமென். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். யாக்கோபு. எங்க அண்ணனை ஏமாத்தினவன், எங்க அப்பாவை ஏமாத்தினவன். அதுதான் அதனுடைய அர்த்தம். தன்னை அப்படியே சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கையை மேல வைக்கிறார். நான் என் கையை மேல வைப்பேன் யாக்கோபே. அதுவரை தொடவே இல்லை யாக்கோபே. கர்த்தர் யாக்கோபிட்ட சொல்றாரு என்ன விடுங்கிறார். அதன் அர்த்தம் என்னன்னா அவன் தான் அவரை பிடிக்கிறானே தவிர அவர் இன்னும் அவனை பிடிக்கல. அவர் அவனை பிடிக்கணும்னா நீ அவரை உன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே சரண்டர் பண்ணிக்கிறேன். ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன். அந்த இடத்துல தான் யாக்கோபு உண்மையில பூச்சி ஆயிட்டான். அந்த பூச்சியை பார்த்து தான் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். தேவ பாரத்தை நாம் உள் வாங்கிட்டோன்னு வைங்களேன், நம்முடைய லைஃப், நான் எதுக்காக என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், எதுக்காக என்னை நிறுத்தி இருக்கிறார், ஏன் இந்த குடும்பத்தில் பிறத்துக்க வச்சிருக்கிறார், ஏன் இந்த சபையில் என்ன வச்சிருக்கிறார், ஏன் இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார் என்கிற வெளிச்சம் நமக்கு உண்டாகும். ஆனால் இந்த திட்டத்தை, தேவ திட்டம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நம்ம மாம்ச கண்ணோட்டத்தில் பார்த்து பார்த்து நம்மளால நெருங்க முடியல. இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மோசே தேவ திட்டத்தை எப்பொழுது உள்வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஓரே பர்வதத்தில் தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்போது அங்கே ஒரு முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. அங்கே 2 காரியம் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? முள்ளு, அப்புறம் நெருப்பு. இந்த 2 கிட்ட யாராவது போவாங்களா? போக மாட்டான். ஆனா மோசே கிட்ட போறார். நீங்க தூரத்துல இருந்து பார்க்கிறது வரைக்கும் பயங்கரமா தான் இருக்கும். தேவ திட்டம் தூரத்துல இருந்து பார்க்கிறது வரைக்கும் ஐயோ அது நெருப்புப்பா, முள்ளுப்பா. இல்ல, மோசே அந்த லைஃப்ல ஆண்டவர் ஒன்று அனுமதிக்கும் போது அது எனக்கு என்னன்னே புரியாது. ஆனா நான் ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ல வைக்கிறேன்னு வைங்களேன், அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். இதே போலதானங்க யோசுவா, கர்த்தருடைய சேனாபதி, ஒரு பட்டயத்தோட நிக்கிறார். கிட்ட போவாங்களா? ஆனா யோசுவா கிட்ட போறான். பைபிள்ல தூரமா இருக்கிறவங்க பேர்லாம் தெரியாது. ஆனால் கர்த்தர் அனுமதிக்கிற அக்கினியோ, கர்த்தர் அனுமதிக்கிற பட்டயமோ, கர்த்தர் அனுமதிக்கிற முள்ளோ நம்பி ஒரு ஸ்டெப் ஒருத்தன் எடுத்து வைக்கிறானா, அவன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஐயோ அது அக்கினி, போயிராத போயிராத. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய பெயர் வெளியே வர காரணமே அந்த அக்கினிக்குள்ள போக தங்களை ஒப்பு கொடுத்ததுனால. தூரத்திலிருந்து பார்க்கிறது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? யாத்திராகமம் 20 நேரம் போய் கொண்டிருக்கிறதுனால எடுக்கல, நீங்க வீட்டில் போய் படிக்க. நாங்க வரமாட்டோம். ஏன்னா தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த மலையில புகை இருக்கு, அக்கினி இருக்கு. ஐயோ நாங்க வரமாட்டோம். மோசே மோசே போயிட்டு வாங்க, மோசே போயிட்டு வாங்க. நாங்க வரல, நாங்க வரல. யாத்திராகமம் 24:2 வாசியுங்கள். யாத்திராகமம் 24:2 வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து மோசே மாத்திரம் வரலாம். அதன் அர்த்தம் என்ன? இன்று தேவ சமூகத்தில் தேவ திட்டம், அது அக்கினி, அது முள்ளு, ஆமென், அது பட்டயம்னு பார்த்து ஒதுங்காம ஒருத்தர் நெருங்கி வந்தானா நாளைக்கு ஒரு சத்தம் இதே போல அத்தனை ஜனங்கள் மத்தியில கேட்கும். என்ன சத்தம் தெரியுமா? மோசே மாத்திரம். இது போலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே யோவானுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. பரலோகம் திறக்கப்பட கண்டேன். அப்பொழுது யோவானை பார்த்து, இங்கே ஏறிவா. அந்த சத்தம் அவனுக்கு கேட்க காரணம் என்ன? அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம், இந்த வேடகம் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல காமனா எல்லாத்தையும் பேசுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆனால் 4வது அதிகாரத்தில் உபத்திரவ காலத்துக்கு முன்னே யாரை எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால், முன்னே என்னோட பேசுற நான் கேட்டிருந்த சத்தம், நான் கேட்காமல் செவியை அடைத்த சத்தம் அல்ல. முன்னே என்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன். அதனாலதான் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் அப்படிங்கிறார். செவியை சாய்த்து வாருங்கள்னு அதன் அர்த்தம் என்ன? அவர் என்ன சொன்னாலும் எஸ் சொல்றதுக்கு வா அப்படின்னு அர்த்தம். அத செவியை சாய்த்து வா. தாவீது சொல்லுகிறார், பலியை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். அப்பதான் வெளிச்சமே வருது. நான் நினைச்சேன் இது ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கு, இது ஈசாக்கை குறித்து எழுதியிருக்கிறது, இது யாக்கோபை குறித்து எழுதியிருக்கிறது. சங்கீதம் 40 நான் சொல்லுகிறேன், எடுக்க வேண்டாம் நேரம் இல்லாததுனால. இவன் அப்போ இப்படி பலி செலுத்துவோம், அப்படி பலி செலுத்துவோம், அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தாவீது ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்காகாது. அவனுக்கு செவியை திறக்கிறார். அப்பதான் அடுத்து சொல்றாரு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கு. நான் நினைச்சேன் இது ஆபிரகாமுக்கு எழுதினதுன்னு, நான் நினைச்சேன் இது ஈசாக்குக்கு எழுதினதுன்னு. ஐயோ இல்ல, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அடுத்து சொல்றார், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். முன்னைய காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமாவது. எனவேதான் பைபிள் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்
உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இந்த மோசே நெருங்குறார். மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு, இதுவரை மோசே ஆண்டவரும் பேசினதே இல்லை. ஆனா மோசே ஒரு ஸ்டெப் எடுத்து ஃப்ரண்ட்ல வைக்கிறான். இது கர்த்தருடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, நான் இங்கே தான் இருப்பேன் மட்டும் யாக்கோபு ஒரு முடிவெடுத்து இருந்திருந்தான்னு வைங்களேன், 20 வருடம் கழித்து நடக்கிறது ஏற்கனவே நடந்திருக்கும். அவங்க தாயாரை போய் பார்த்துருக்கலாம். ஏன்னா யாக்கோபு மாறிட்டா ஏசா மாறிடுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாக்கோபு மாறிட்டா ஏசா மாறிடுவான். யார் தெரியுமா யாக்கோபு? வீட்டில் போய் கண்ணாடி பாருங்க. நிறைய ஏசாக்கள் திருந்தாததுக்கு காரணமே ஆமே. அல்லேலூயா. யாக்கோபு மாறிட்டா ஏசா மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா? ஒன்றும் கிடையாது. யாக்கோபுன்னு நியூஸ் வந்ததுமே 400 பேரை கூட்டிட்டு வரான். அப்போ கண்டிப்பா எதுக்கு தான் புறப்பட்டு வந்திருப்பான்? யாக்கோபு கதையை முடிக்கதான். ஆனா யாக்கோபு மாறினதை ஏசாவை மாத்திட்டாரு. பார்த்தீங்களா? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்து. அப்போ இந்த பெத்தேலிலே யாக்கோபு மாறி இருந்தா ஏசா மாறி இருப்பான்ல. ஆமென். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு தூணை வச்சுட்டு, சிலர் சேர் பிடிக்க பைபிள் வச்சுட்டு போறது போல தூணை நாட்டிட்டு அவர் ஓடிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா மோசே பாருங்க, இல்ல ஒரு ஸ்டெப் அப்படி நெருங்கி வரான். நெருங்கி வரும்போது கர்த்தர் பார்க்கிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடுனார். இப்போ இந்த இடத்துல என்னால் ஷூவை கழட்டிட்டு நிற்க முடியும். ஆனால் வனாந்திரத்தில் முட்கள் கல் இருக்கும், முள்ளு செடினா கண்டிப்பாக முள்ளு சுற்றி பரம்பி இருக்கும். அந்த இடத்துல செருப்பை கழட்டிட்டு நிற்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எதுக்கு செருப்பை கழட்டிட்டு நிற்க வைக்கிறார் தெரியுமா? அவர் திட்டத்தை சொன்னதையும் ஓடிடக்கூடாது. ஆமே. நம்ம இந்த அர்ப்பணிக்கிற டைமில் ஓடுவோம். அதான் சிலருக்கு லாஸ்ட் ப்ரேயரில் இருப்பு வராது. பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஏதாவது மெயின் மீட்டிங்லலாம் இப்போ கூப்பிடுவாங்களோ, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க கூப்பிட்டுட்டாங்கன்னா அந்த டைம் பார்த்து ஃபோன் எடுத்து ஹலோ. அதனால தான் மோசே, ஏன்னா எப்படி ஓட முடியும் மோசேக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோல் கீழே போட்டால் எதுவாக மாறுது? பாம்பை பார்த்தது மோசே என்ன பண்ணாராம்? ஓடினார். அப்படி ஓட முடியுமா? ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைப்போம், அம்மான்னு காலை தூக்கிட்டு இருப்பான். ஏன்னா காலில் முள்ளு. ஆண்டவர் சில இதெல்லாம் உருவி நிற்க வச்சிருக்கிறார். அப்படி நிற்க வச்சதுனால தான் நான் இன்னைக்கு ஊழியக்காரனா. அவருக்கு தெரியும் அவருடைய, ஏன்னா இப்போ அவருக்கு என்ன ஷேர் பண்ண போறார் பாருங்க. இங்கே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். 5ன்னு வாயை திறந்து சொல்லிட்டு 5 சொல்ல முடியுமான்னு தெரில. ஆனால் அந்த ஃப்ளோவில் நான் உங்ககிட்ட சொல்லி ஜெபிக்கிறேன். அவருடைய பாரத்தை ஷேர் பண்ணுறார். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே இதை கேப்ரியல்கிட்ட ஷேர் பண்ணல, மீகாவேல்கிட்ட ஷேர் பண்ணல. கோடா கோடி தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. தூதர்கள் அனைவருமே. பரலோகத்தில் யார் ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா? வேலைக்காரங்க ஜாஸ்தி. பரலோகத்தில் யார் ரொம்ப குறைவு தெரியுமா? பிள்ளைங்க குறைவு. தேவன் தம்முடைய ஒரே பேரான பரலோகத்தில் யார் குறைவு? பிள்ளை. ஒரே ஒரு பிள்ளை தான் உண்டு. ஆனால் யார் ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா? வேலைக்காரங்க ஜாஸ்தி. அதனால தான் கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கு நல்ல கையை தட்டி நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றவங்க, அப்பா அப்பா மகனான் கைகளை உயர்த்தி அப்பா அப்பா மகனானும் மகள் நான் கண்ணின் மணிதானே அப்பா நான் கண்ணின் மணிதானே. அதனாலதான் சாத்தானுக்கு பிடிக்காது. அவன் எங்க வந்துட்டான் பாத்தீங்களா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் வந்ததும் வந்துட்டான். நீர் உண்மையில் அவருடைய பிள்ளையானால் இங்கதான் கொஸ்டின் கொண்டு வருவான்.
வெளியே இருந்து சத்துரு கொண்டு வருகிற கேள்விகளுக்கு நமக்கு சரியான பதில் வரணும்னா நமக்குள்ள ஆவியானவர் உலாவை இடம் கொடுக்கணும். ஏன்னா ஆவியானவர் மட்டும்தான் நம்முடைய ஆவியுடனே சேர்ந்து சொல்லுவார், நீ அவருடைய பிள்ளைதான்டா. அவர் சாட்சி கொடுப்பார் நமக்குள்ள இருந்து. வேற யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவனா அப்படின்னு கேட்பாங்க. ஆமே. மோசே கிட்ட தன்னுடைய இருதயத்தை ஓபன் பண்றா. நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா என் ஜனங்கள் எகிப்திலிருந்து முறையிடுறாங்க. ஆண்டவர் மோசே இருக்கிற இடத்துல இறங்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமே. நீ சமீபமாய் வா, பரலோக திட்டங்கள் உன்னோடு பகிர்ந்து கொள்ளப்படும். இதை இமேஜின் பண்ண முடியுதா? பரலோக தேவன் தன்னுடைய இருதயத்தை அவரிடத்தில் நெருங்குகிறவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார். மோசேயோ தான் வளர்ந்த இடத்துல நிற்க முடியாம ஓடினவன். இந்த 80 வயது வரை மோசேயுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்னு சொல்லலாம். எதுவுமே செய்யல. மோசே தான் எழுதி வைக்கிறார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியினால் 80. இப்போ மோசேக்கு வயசு 80. இன்னைக்கா நாளைக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் மனசை திறக்கிறார். அவன் கிட்ட வருகிறதை பார்த்து, மோசே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இங்கிருந்து சத்தமா மோசே அப்படி கூப்பிட்டுருக்கலாம்ல, இல்ல நீ கிட்ட வரணும். அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு மோசே அப்படிங்கிறார். இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் இன்னைக்கு நீங்க எடுத்து வைப்பீங்கன்னா இந்த கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் உங்கள் பெயரை சொல்லி அழைக்க. மோசே அது என்ன அக்கினி முள்ளு, அதுல என்ன அற்புதம் இருக்கு? போயிருக்க வேண்டியதானே. இந்த அற்புத காட்சியினால மோசைக்கு ஏதாவது கிடைக்குமா? அவன் இல்லை, அது ஒரு அற்புத காட்சி, அவ்வளோதான். போயிருக்க வேண்டியதானே. பல நேரத்தில் நம்ம எல்லாம் நான் இப்படி செய்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? மோசைக்கு அப்படி உண்மையில என்ன கிடைத்ததுன்னு சொல்லவா? இயேசு ஒரு மலையில் ஏறி ஜெபித்து அங்கே மகிமை வெளிப்பட்ட போது இயேசுவோடு கூட இந்த மோசே நின்று பேசி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய அப்படி இருதயத்தில் பாரத்தை வைத்து, அதான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். தேவனிடத்தில் தேடுகிறவர்கள் அதிகம். தேவனை தேடுகிறவர்கள், தேவனிடத்தில் தேடுகிறோம் நிறைய காரியத்தை. தேவனை தேடுகிறோமா? தாவீது சொல்லுகிறார், இப்படியே நான் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன். எனக்கு உங்களை பார்க்கணும், உம்மை பார்க்க ஆசையா இருந்து. யோவான் பாருங்கள், என்னோடு பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் அப்படிங்கிறார். யார் என்கிட்ட பேசுறது? அவர் என்ன பேசுகிறார் என்று கேட்க ஆவலோடு இருக்கிறோம். என்கிட்ட பேசுறவரை நான் பார்க்கணும், உம்மை பார்க்கணும், உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறிய. மோசே லைஃப் ஆண்டவரோடு உள்ள சந்திப்புல ஆரம்பித்தது எப்படி தெரியுமா? கர்த்தருடைய சத்தம் கேட்டு ஆரம்பிக்கிறான். எப்படி முடிக்கிறான் தெரியுமா? மோசே லைஃபுக்கு எப்படி முடியுது பைபிள்ல தெரியுமா? கர்த்தரை முகமுகமாய் அறிந்த. ஒரு நேரம் வந்தது, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைத்தது. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா, மோசே உனக்கு என்ன வர வேண்டும் கேள், நீ இப்போ என்ன கேட்டாலும் நான் தருவேன். ஆண்டவரை இனியாவது இந்த திக்குவாயை ஒன்று மாற்றி தாங்க ஆண்டவரே. ஆரோன்னு கூப்பிடுறதுக்குள்ள மீட்டிங் முடியுது ஆண்டவரே, எனக்கு ஒன்று மாற்றி கொடுங்க. 1000 கேட்டிருக்கலாம், ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டேங்கிற ஆண்டவரே, ஒரு சின்ன பயத்தை கொடுங்க ஆண்டவர். என்னெல்லாம் கேட்டிருக்கலாம் தெரியுமா மோசேக்கு? ஆண்டவர் எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும். மோசே என் முகத்தெல்லாம் பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னது மோசே சைலண்ட் ஆயிட்டார். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். மோசே, என் தயையை எல்லாம் நான் உனக்கு முன்னாக கடந்து போக பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஒரு நாள் இதை படித்த போது மிரண்டுட்டேன்.
அதாவது அவருடைய கொஞ்ச தயவுல நம்ம எப்படியெல்லாமோ வாழ்றோம். ஆனா அவருடைய க்ளோரியை பார்க்கணும்னா அவருடைய கொஞ்ச தயவு போதாதான், அவருடைய மொத்த தயவும் நமக்கு முன்னாடி போகணுமா. என் தயையை எல்லாம் நான் உனக்கு கடந்து போக பண்ணுவேன் முன்னாடி. அப்போ தயை உள்ளவனுக்கு அவர் தயை உள்ளவர். அப்போ அதை பெற்றுக்கொள்ள பாத்திரவனா இருக்கிறது எவ்வளவு முக்கியம். இன்னைக்கு அவர் காட்டுற கொஞ்ச தயவுல நம்ம தலைமுறையே வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா மகிமையை பார்க்கணும்னா கொஞ்ச தயவெல்லாம் பத்தாது. அவருடைய மொத்த தயவு எல்லாம் அதுக்குதான். நீ அதிகாலையிலே ஆயத்தமாகி வா, ரெடி. கர்த்தர் சொல்ற அவ்வளவுக்கு மோசே ரெடிங்கிறான். ஆண்டவர் காலையிலலாம் முடியாது ஆண்டவரே, நாங்கள் நேற்று தான் ஆல் நைட் ப்ரேயர் முடித்தோம். நோ சொல்லலை. ஏன்னா நான் எது வேணாலும் இழக்கலாம், இது இழந்துடக்கூடாது. ஏன்னா மோசே எங்க நிற்கிறான் தெரியுமா? சமீபமாய் ஆண்டவரோடு நெருங்க 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 பூமிக்குரிய ஆசைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆண்டவரை முதல்ல சந்திக்கும் போது மோசே என்ன கேட்டான் தெரியுமா? நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. அதுதான் மோசையின் டிமாண்டா இருந்து. ஆண்டவர் அவ்வளோ பெரிய காரியம் சொல்றாரு, அதெல்லாம் உள்ளே வரல. அவனுக்கு பிரச்சனை சரீரத்தில் ஒரு சுகம் இல்லை, இதான் பிரச்சனை. வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இதான் பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லல. ஆனா நெருங்க 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 இதெல்லாம் நமக்கு ஒரு வெயிட்டாவே இருக்க கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டான். இன்னைக்கு நிறைய காரியம் நமக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் நுகத்தை என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் எப்படி இருக்கும்? ரொம்ப லகுவா இருக்கும். நீ என்கிட்ட வந்துட்டேன்னா ரொம்ப லகுவாயிரும்பா, ரொம்ப லகுவாயிரும். இதை வந்து என்னை ஒத்தைக்கு நீங்கள் தூக்குங்க அப்படின்னு சொன்னால் என்னால் தூக்க முடியாது. என்னை விட பலவான் ஒரு ஆள் வந்து அவர் லிஃப்ட் பண்ணார், நானும் லிஃப்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். உண்மையிலே ஒரு தூக்குறது யார் தெரியுமா? அவர். நான் சும்மா அப்படி கை வைப்பேன். ஒரு காட்டில் ஒரு பெரிய ரிவர், அந்த ரிவருக்கு மேலே ஒரு தொங்கு பாலம் இருந்துச்சான். அந்த தொங்கு பாலத்தில் ஒரு நாள் வந்து ஒரு எலி எப்படி நடந்து போயிட்டே இருந்துச்சு. எலியெல்லாம் நடந்த தொங்கு பாலம் ஆடுமா? ஆடாது. கொஞ்ச நேரம் எலி பாதி தூரம் வந்ததும் அந்த பாலம் வந்து அப்படி ஆடுது. எலிக்கு நம்பவே முடியல, என்னடா நம்ம நடந்தா பாலம் ஆடுமான். திரும்பி பார்த்தா ஒரு சிங்கம் நடந்து வந்துட்டு இருக்கு. இது அந்த சைட்லேருந்து எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எலி அடுத்த சைடு வந்துட்டு, சிங்கம் அது பாட்டுக்கு போயிட்டு. ஆனால் எலிக்கு அப்படி போக முடியுமா? எலி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிச்சான், பார்த்தீங்களா நானும் சிங்கமும் நடந்தப்போ பாலம் எப்படி ஆடிச்சு பார்த்தீங்களா? உண்மையிலே பாலம் ஆடினது சிங்கம் நடந்ததுனால. ஆனால் எலிக்கு வெளியே பேர் ஃபுல்லாக வாங்குறது எலி. மோசே அற்புதம் செய்தார், அற்புதம் செய்தது ஃபுல்லா கர்த்தர். ஆனால் பிராக்கெட்ல இவர் அற்புத சுகம் அளிக்கும் வரம் பெற்றவர். ஆமே. மோசே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உங்க பேரெல்லாம் போட மாட்டோம். நாங்கள் பெயர் சொல்ல கிருபை உள்ளவங்களை கூப்பிட்டு பிராக்கெட்ல பேரை போடுவோம். பெயர் சொல்லி அழைக்கும் அவரோடு கூட சேர்ந்து நின்னா நம்முடைய பாரெல்லாம் ரொம்ப லகுவாயிரும். இயேசுவோடு கூட. அதான் நீ சமீபமா அவர் தம்முடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆரம்பத்தில் மோசே எப்படி சொல்லுவார் தெரியுமா? வேற யாரையாவது அனுப்புங்க. அதே மோசே அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரை இந்த ஜனங்களை நீங்க அழிப்பீங்கன்னா என் பேரை உங்க புஸ்தகத்திலிருந்து எப்படி மாத்திட்டார் பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு? அவன் இருந்தா என்ன, ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவங்களுக்கு இதுவும் வேணும். நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒழுங்கா காப்பாற்ற போனேன். அப்போவே சொல்லியிருந்தா என்ன அவங்க தள்ளிட்டாங்க. அவங்கெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா? மாமனாட்ட கூட அப்படிதான் சொல்லிட்டு போவார், எங்கள் மக்கள் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வார், அப்படிதான் சொல்லிட்டு போவார். ஆனால் இப்போ சொல்றாரு ஆண்டவர், அவங்கள நீங்கள் அழிப்பீங்கன்னா உங்கள் புஸ்தகத்தில் என் பேரை எழுதி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை வெட்டி போட்டுருங்க. எப்படிங்க இது சாத்தியமாச்சு? இதான் சமீபமாக ஆண்டவரோடு உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில். இரண்டாவது காரியம்,
அவரோடு நில்லுங்கள், அவரோடு நில்லுங்கள். மத்தேயு 14வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, 14வது அதிகாரம், இயேசு கிறிஸ்து சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தி சீஷர்கள் எல்லாரும் அக்கறைக்கு போக புறப்பட்டார்கள். 24வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, படகு நடுக்கடல்ல வந்ததும் எதிர்காற்று பயங்கரமா இருந்ததுனால படகு அலைவுபட்டது. இப்ப நடுக்கடல்ல இருக்கு. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் செய்வார், நடுவில் கொண்டு விட்டுருவார். திரும்பி போகலான்னு பார்த்தா திரும்பி போக எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தான் முன்னாடியும் போறதுக்கு. சில இடத்துல கொண்டு விட்டுட்டு விட்டுருவார், வேற வழி இல்லை, வந்துட்டோம், இனி ஊழியத்தை செஞ்சிருவோம். இவங்க போட்டை எடுக்கும் போதே இப்படி அலை கடல் கொந்தளிச்சிருந்தா குதிச்சு வந்திருப்பாங்க. இப்ப நடுவில் ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ், இப்படி போறதுக்கு அப்படியே போயிடலாம். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு சர்ச்சில் போயிருப்போம். சிலர் அப்படி வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த நடுக்கடல்ல. ஆமாம், போர் அடிக்குது, தூக்கம் வரல, இன்னைக்கு ஆல் நைட் ப்ரேயர், அங்கே போய் தூங்குவோம். நடுக்கடல்ல இருக்கிற அனுபவம். இப்படி இருக்கும்போது தான் கடல் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல தெரிந்த பகுதியை தான் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் புரிவதற்காக. ஆனால் ஒரு சத்தியத்தை நான் அதில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ இயேசு வந்துட்டார். இயேசு வந்ததும் என்ன நடந்திருக்கணும் தெரியுமா? இந்த கொந்தளிப்பு நின்று இருக்கணும், ஆனா நிக்கல. இப்ப இயேசு எங்க நிக்கிறார் பாருங்க. எது கொந்தளிக்கிறதோ அதுக்கு மேல நிக்கிறார். போட்ல இயேசு ஏறவே இல்லை. இயேசு அங்க அப்புறம் போகிறவர் போலதான் காணப்பட்டார். போட்ல ஏறவே இல்லை. அவர் ஏறி இருக்கலாமே. போட்ல அவர் ஏறினா காற்று நிற்கும். ஆனா சில காரியங்களை ஆண்டவர் செட் பண்ணி வைத்தது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்போ அப்படி நடந்துட்டே இருக்கிறார். நீங்க அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா, போட்டு கிட்ட வருவார், அப்படி நடப்பார், போட்டு கிட்ட வர நடப்பார். 12 பேர்ல ஒரே ஒருத்தன் கேட்கிறான், நீரே ஆனால் நானும் வரேன் அப்படிங்கிறான். இதுக்காக தான் வெயிட்டிங். அவரோடு நிக்கணும். போட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கதறாங்க, ஐயோ ஆவேசம் அப்படின்னு. அவன் சில காரியத்தை ஆண்டவர் அனுமதித்தாலும் நம்ம அந்த கிரெடிட்டை யாரும் கொடுத்துட்டே இருப்போம் தெரியுமா? பிசாசு. சிலர் சாட்சி சொல்ல மைக் எடுத்தா 10ல் 8 நிமிஷம் பிசாசை புகழ்ந்துட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கையில் சாத்தான் அப்படி பண்ண இப்படி பண்ண. அவன் சொல்கிறேன், நான் என்னடா பண்ணேன் உன்னை? ஆமாம், நீ ஜோம் பண்ணாமல் அடி வாங்கிட்டு நான் பண்ணேன் ஃபுல்லாக பண்ணிட்டு 8 நிமிஷம் சாத்தானை புகழ்ந்துட்டு கடைசியில் 2 நிமிஷம் கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார். அவன் பாப்பான், பார்த்தீங்களா ஆண்டவரே என்னை பற்றி 8 நிமிஷம் பேசினா, உங்களை பற்றி. ஆமாம், அது இப்போ ஆண்டவரே வராரு. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி அக்கறைக்கு போக அனுப்பியாச்சு. அப்போ ஆண்டவர் தான் அனுப்பியிருக்கிறார். இந்த பாதையை நியமித்தது கர்த்தர். கர்த்தர் மோசைக்கு கொடுத்த பிரமாணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஒருவன் அக்கினி கொளுத்தும் போது, தீ வைக்கும் போது, அந்த அக்கினியினால யாருக்காவது சேதம் உண்டானால் அந்த அக்கினியை கொளுத்தினவன் அதற்கு உத்தரவாதி அப்படின்னு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். பிரமாணத்தை கொடுத்தவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிலிப்பு சொல்லுகிறார், வேதத்தில் எழுதி இருக்கிறவரை கண்டோம் அப்படின்னு. அப்போ பிரமாணத்தை மாற்றுவாரா? இல்லை. அப்போ தேவன் நமக்கென்று ஒரு பாதையை நியமித்து அதிலே நம்மை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கொந்தளிப்பினால நம்மளுக்கு ஏதாவது சேதம் உண்டாச்சுன்னா அதனுடைய முழு உத்தரவாதத்தை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். எனவே தான் யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் அளித்தார் என்றல்ல, கர்த்தர் எடுத்தார். 1வது அதிகாரத்தில் எதையெல்லாம் எடுத்தாரோ 42வது அதிகாரத்தில் அத்தனையும் 2 மடங்காக்கி திருப்பி கொடுத்தார். என் ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல. இப்ப ஆண்டவர் போட்ல ஏறாம அங்கேயும் இங்கே நடந்துட்டு இருக்கிறார். கிட்ட வருவார், அப்புறம் போவார், கிட்ட வருவார், அப்புறம் போவார். இப்ப ஆண்டவர், பயப்படாதீங்க, நான் தான். இவ்வளவு பேசிட்டு இருக்கும் போதும் கடல் கொந்தளித்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பதான் ஒருவனாவது கேட்பான் பார்த்த பேதுரு, நீரையானால் அப்படிங்கிறான். ஆண்டவர், எஸ் கேளு, நீரையானால் இந்த காற்றையும் கடலையும் அதட்டுன்னு கேட்டிருக்கணும். அதாவது பேதுருவே, நீ சேஃபா போட்ல இருப்பியா, நான் கடல்ல இறங்கி சில காரியத்தில் அவரோடு நின்றுதான் ஆக வேண்டும். ஆண்டவர், நானும் உம்மிடத்தில் வர கட்டளையிடும். இந்த வேர்டு சொன்னதும் ஆண்டவர் வா அப்படிம்பார்.
இயேசுவினிடம் பேதுரு போக பேதுரு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டான்? இயேசுட்ட. நம்ம என்ன போட்டில் இருக்க 12 பேட்டையும் கேட்போம். அந்திரே பிரதர் எப்படி ஆண்டவர் கூப்பிடுறார், போலான்னு பார்க்குறேன், போலாமா? அப்புறம் யோவான் ஃப்ரெண்டு எப்படி ஃப்ரெண்டு ஆண்டவர் கூப்பிடுறார். இப்படி நான் 4 விட்ட நம்ம பல தீர்மானங்களை முடக்கிறதே நம்மளை சுற்றி இருக்கிறாங்க தெரியுமா? ஆமாம். பேதுரு யார்கிட்டையாவது கேட்டாரா? கேட்டால் விட்டுருப்பாங்களா? இப்போ அந்திரேட்ட கேட்குறாருன்னு வைங்களேன், அந்திரேயா இப்படி இயேசு கூப்பிடுறாரு, ஏய் உன் விசுவாசத்தெல்லாம் இப்போ பார்த்தோம், ஆவேசம் நீ தானே முதல்ல கத்துன. எல்லாத்துலேயும் முதல்ல கத்துறது யார் தெரியுமா? பேதுரு. உன் விசுவாசத்தெல்லாம் பார்த்தா ஒழுங்கு மரியாதை யாரு? அவர் நிற்பாரு, நீ நிற்க மாட்ட. ஆமாம். யார்கிட்டையுமே கேட்கல பேதுரு. அதாவது அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் பவுல் சொல்றார், நான் மாம்சத்தோட இரத்தத்தோட யோசனை பண்ணல. ஆண்டவர் கூப்பிட்டார். நான் மாம்சத்தோட இரத்தத்தோட யோசனை பண்ணியிருந்தா எனக்கு வருகிற அத்தனை ஆலோசனை அந்த அழைப்பை ரிஜெக்ட் பண்றதுக்கு எதுவாக தான் இருக்கும். என்ன பவுலை இவ்வளோ பெரிய ஒரு நல்ல பொறுப்பில் இருந்துட்டு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அநேகர் இப்படி போட்டில் இருக்கிற மற்றவர்களோடு யோசனை பண்ணி அழைப்பை நிறைவேற்ற முடியாம அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? கொந்தளிப்பு எப்படிங்க மாறும்? கொந்தளிப்பு எப்படி மாறிச்சு சொல்லவா? அழைத்து இறங்கினதும் பேதுரு நடந்துட்டார ஒழுங்கா நடக்க முடியாதுங்க. சைக்கிள் ஓட்டி பழகும் போது 4 வாட்டியாவது கீழே விழுவோம், ஆமாவா இல்லையா? அதுக்காக ஒருவர் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சைக்கிள் சொல்லி கொடுக்கும்போது திரும்ப நம்ம தூக்கி விட மாட்டோமா? அதுக்காக சைக்கிளே ஓட்டலையா? இன்னைக்கு நல்ல வண்டி ஓட்டுறவங்கள பாருங்க, 4 வாட்டியாவது கீழே விழுந்திருப்பாங்க. ஐயோ நான் கீழே விழுந்துருவேன் அதனால சைக்கிளை ஓட்ட மாட்டேன்னா வாழ்க்கையில் அவன் சைக்கிள் நீ அதை காண்பாய் புசிக்க மாட்டாய் மாதிரி சைக்கிளை வாங்கி வைப்பாங்க, துடைப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, வேற யாரோ எடுத்து ஓட்டிட்டு இருப்பாங்க. பேதுரு இறங்கி நடந்தான், உள்ள போகலையா? உள்ள போனான். ஆனா விட்டார் ஆண்டவர். கர்த்தரை நம்பி ஒருவன் வந்தது உண்டானால் அவன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவனை காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூக்கி எடுத்தார்ல. வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 32வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் படவில் ஏறின உடனே, அவர்கள்னா யாரு? பேதுருவும் இயேசு. உண்மையிலே அவர் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று தானே வந்திருக்கணும். இல்ல, உன் குடும்பத்துல சில கொந்தளிப்பு அமரணும்னா நீ அவரோடு நிக்கணும். நீ சேஃபா இருந்துட்டு ஆண்டவரை ஏதாவது பண்ணுங்கன்னா அவர் சொல்ற அப்படி அங்கங்க நடந்துட்டு இருப்பார். எப்படிங்க இருக்கும்? ஆண்டவர் என் வீட்டில் இருந்தோம், ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்யலைன்னா இதுதாங்க ரொம்ப பயங்கரமான பரிதாபம். ஆண்டவர் வரல அதனால எனக்கு ஒன்றும் நடக்கல, அது வேற. ஆண்டவர் என் வீட்டில் இருந்தோம், ஆண்டவர் ஏதாவது செய்வார்னு பார்த்தா அங்கே நடக்கிறாரு, இங்கே நடக்கிறாரு. ஆண்டவரே என்னப்பா ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. நீ கேட்டுட்டே இரு, நடக்கிறார். ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, நீ சும்மா போ. ஆண்டவரே நான் வரட்டுமா? வா. அந்த இடத்துல எதுக்கு பேதுரு? இது ஆண்டவர் காட்டித்தாரார். தேவனுடைய அழைப்பை பற்றி நீ நடக்கிற பாதையில் ஒரு கொந்தளிப்பு வரும்போது நீ அவரோடு நிற்கணும். பேதுருவின் படகை இயேசுவுக்கு கொடுக்கிறான். இயேசு படகிலிருந்து பிரசங்கித்த போது பேதுரு இயேசுவோடு கூட நின்றான். பிரசங்கம் முடிஞ்சதும் இயேசு போட்டிலேருந்து இறங்கி போகல, அடுத்து பேதுரு வலை போடுறான். இயேசு பிரசங்கித்த போது பேதுரு இயேசுவோடு நின்றான். பேதுரு வலை போட்ட போது இயேசு பேதுருவோடு கூட நின்றார். இன்று நீ அவரோடு கூட அவருடைய காரியத்துக்காய் நிற்பாயானால் நாளை உன் காரியத்துக்காய் கர்த்தர் உன்னோடு கூட நிற்பார். ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரோடு நிக்கணும். என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ
என்ன துன்பங்கள் வந்தால். ஆண்டவருக்கு பிலதெல்பியா சபையை ரொம்ப பிடிக்கும். எல்லா சபையும் லெஃப்ட் ரைட் வாங்குவார். ஆனால் பிலதெல்பியா சபையை மட்டும் அப்படி பூ போல பேசுவார். ஏன்னா சொல்லுவார், உனக்கு கொஞ்சம் பேலண்ட் இருந்தோம், நீ நின்றுட்டடா அப்படின்பார். நீ நின்றுட்ட, அதனால நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்க. நீ வர்றதுக்குள்ள திறந்திருக்கும், டோர்லாம் ஓப்பன் ஆயிருக்கும். நீ போய் டோர் ஓப்பன் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ வர்றதுக்குள்ள டோர் ஓப்பன் ஆயிருக்கும். அதோட சொல்லுவார், நான் உண்மையில் நான் எவ்வளவு உன்னை நேசிக்கிறேங்கிறதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சிலுவையில் இயேசு அறையப்பட்ட போது யோவான் வந்து நின்றுட்டான். நிற்க முடியாது அங்கே யாருக்கும். அதனால சீஷர்களை வந்து, ஆனால் நீங்க நிக்கலையேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஃபீல் பண்ணல, ஏன்னா அங்கே நிற்க முடியாது. ஆனால் யோவான் வந்து நின்றுட்டான் பாருங்க. யோவானை பத்ம தீவில் தூக்கி போட்ட போது இயேசு வந்து நின்னார்ல. கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் 7 மடங்கு அக்கினியிலும் தண்ணீரிலும் நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் தண்ணீரை கடக்கிற சூழ்நிலை வரும். நீ தளர்ந்துராத. நீ என் பார்வைக்கு அருமையானவன்கிறார் ஆண்டவர். நான் உன்னை சிநேகித்தேன்கிறார். உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்தெடுத்த இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. திடீரென்று தண்ணீர், அக்கினி இவைகளை பார்க்கும்போது நீ தளர்ந்து பின்வாங்கிறாதே, விட்டு விலகி விடாதே. நீ நின்றுட்டேன்னா போதும். ஏன் ஆண்டவரை என்னை இப்படிப்பட்ட சூழ்நிலையில கொண்டு வரீங்க? ஆமென். என்னால் இந்த காற்றை அமர பண்ண முடியும் பேதுருவே. ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்ல ஏறும்போது நாளைக்கு இப்படிதான் சுவிசேஷம் வெளியே போகும். நாளைக்கு நம்ம அவர்கள் படகில் ஏறின போது மத்தேயு அப்படிதான் எழுத வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பல கொந்தளிப்பு இன்னும் அமராததுக்கு காரணம் நாம் இன்னும் அவரோடு நிற்கவில்லை. இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்க எத்தனை பேருடைய உள்ளம், எஸ் லார்ட், நான் உங்க கூட நிக்கணும், உங்க பக்கத்தில் நிக்கணும். மோசே மலையிலிருந்து இறங்கும் போது கேட்டானே, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று கேட்டபோது தங்கள் மேல் விழுந்த சாபம் போக்கும்படியான ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டதை சரியாய் பயன்படுத்தி லேவி கோத்திரத்தார் வந்து நிற்கிறாங்க. அவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்து கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரமானார். கர்த்தர் பட்சத்தில் நின்று பாருங்க, உங்க குடும்பத்தின் கொந்தளிப்பு அப்பொழுது அமரும். உங்க வீட்டில் இருக்கிற மற்ற யாருக்கும் அது புரியாது. அலைவுபட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஆனால் ஆண்டவரோடு நிற்கிறதுக்கு ஆண்டவர் கம்பல் பண்ண மாட்டார். ஆனால் அவர் போயிருக்க அப்புறம் போகிறவர் போல காண்பித்தாரா, அப்புறம் போகலையே. அப்படி போவார், சமீபத்தில் வருவார். யாராவது கேட்க மாட்டானா? இந்த இடத்துல யோவான் கேட்டிருக்கணும்ல, ஆண்டவரே உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே இங்கே கேட்டிருக்கணும். ஆண்டவரே கொஞ்ச நேரம் உங்க மேல, இங்கே இல்லை. ஏன்னா கொந்தளிப்பு, அவர் நிற்கிறதே. ஐயோ மினிஸ்ட்ரியா, அது கொந்தளிப்பு. ஐயோ மினிஸ்ட்ரியா, அது கர்த்தருடைய ஊழியமா, கொந்தளிப்பு. நம்ம போட்லேயே இருந்தா அலைவு பட்டுட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்லேயும் போக மாட்டோம், பின்னாடியும் போக மாட்டோம். யோசேப்பின் சகோதரர்கள் வந்து பார்க்கிறார்கள். எத்தனை ஆண்டுகள் கழித்து வருகிறார்கள். 17 வயசுல யோசேப்பை பார்த்தது. 17 வயது, இப்போ 30வது வயதுல யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். 13 வருஷம், அடுத்து 7 வருஷம் செழிப்பு. 13 7 20 வருஷம். அடுத்து ஒரு பஞ்ச காலம் தொடங்கி ஒரு 2 வருஷம் கழிச்சு எல்லாரும் வராங்க. யோசேப்பின் சகோதரர்கள்லாம் வராங்க. 22 வருடம் கழித்து யோசேப்பின் சகோதரர்கள் பார்க்கும்போது யோசேப்பின் சகோதரர்கள் தெரியுது, யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பை தெரியல. ஏன்னா யோசேப்பின் சகோதரர்கள் அன்னைக்கு இருந்தது போலதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. யோசேப்பு அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு இல்ல. நான் சொல்றது புரியுதா? இன்னும் அலைவுபட்டுட்டே இருக்கிறோம், அதே நிலைமை. ஆனா கேட்டா சொல்லுவாங்க, யாக்கோவின் புத்திரர், நாங்க மூத்த புத்திரர். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் இருக்கிறோம். ஒரு மாற்றம் இல்லை. எப்படி மாற்றம் வரும்? கொந்தளிப்பு அமர்ந்தால் தானே படகு அக்கறையில் போய் சேரும். இந்த கொந்தளிப்பு ஏன் இயேசு வந்ததுக்கு அப்புறம் அமரல? சில கொந்தளிப்புல முதலாவது 8வது அதிகாரத்தில் ஒரு கொந்தளிப்பு. அந்த கொந்தளிப்பு இயேசு போட்ல எழுப்பி நின்னதுமே
சால்வ் ஆயிட்டு. சில கொந்தளிப்பை அவரே டீல் பண்ணுவார். ஆனால் சில கொந்தளிப்பு அமர்றதுக்கு நம்மளை செட் பண்ணி வச்சிருப்பார். அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மூன்றாவதாக, அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள். என்ன வேண்டும் என்று நீ கேட்காதே, அவர் கொடுப்பதை ஏற்றுக்கொள். யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். கொஞ்சம் முன்னாடி தான் ஜீசஸ் ஜெபம் பண்ணிட்டு வருவார். இந்த பாத்திரத்தை நீக்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. 3 விசை ஜெபிக்கிறார். 3வது விசை ஜெபித்து முடித்தது ஒரு தூதன் வந்து பலப்படுத்துகிறார். சில இடத்துல பதில் வராது, பலன் தான் வரும். எதுக்கு தெரியுமா? அதை தாங்கிறதுக்கு. நம்முடைய ஜபத்துக்கு 2ல் 1 கண்டிப்பாக வரும். 1 பதில் வரும், இல்லைன்னா 2ஐயும் அக்செப்ட் பண்ணும். பலன் வருதுனாலே புரிஞ்சுக்க வேண்டியதான், ஆமே இதை தாங்கிதான் உன் பலவீனத்தில் என் பலன். அப்போ இந்த பலவீனத்தை தாங்கிதான் ஆகணும். ஆண்டவர் எழுப்பிட்டார். அதுக்கப்புறம் கேட்கல, ஏன்னா பரலோக பலன் வந்துட்டு. இப்போதான் பேதுரு கத்தி எடுத்து வெட்டுறான். அந்த இடத்துல பேதுருவை என்கரேஜ் பண்ணியிருந்தா அங்கே நடக்கிறது வேற. இயேசு மேலே கை வச்சிருக்க முடியாது. ஆனால் அவர் சொல்றார், என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. அப்படி அவர் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணதுனால என்ன நடந்தது தெரியுமா? அவர் மட்டுமல்ல, அவரோடு கூட நாம் அனைவரும் உயிர்ப்பிக்கப்பட்டோம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான் கர்த்தருடைய பிரசனத்துக்கு முன்பதாக. 2வது அதிகாரத்தில் கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ காலூண்டி நில், நான் உன்னோடு பேச வேண்டும் என்று. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் பிரவேசிக்க அவன் காலூண்டி நிற்கிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது 8வது வசனம் 2:8 வாசியுங்கள். மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனா இராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். நல்ல கவனமா கேளுங்க. நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்கிறார். இப்போ எசேக்கியேல் எந்த பலத்தில் நிற்கிறார் தெரியுமா? தன் பலத்தில் நிற்கல, ஆவியின் பலத்தில் நிற்கிறார். தன் பலத்தில் நிற்க முடியாத இடத்துல அவர் பலத்தில் நம்ம நிற்க வைக்கிறார்னாலே புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நமக்குள்ளே ஊட்ட விரும்புகிறார். அப்போ ஃபர்ஸ்ட் கர்த்தர் எசேக்கியேலுக்கு எதை காட்டி கொடுக்கிறார்னா, ஊட்டுகிற கையை காட்டி கொடுக்கிறார். சில பிள்ளைங்களுக்கு அம்மா தான் ஊட்டணும். ஃபர்ஸ்ட் கையை காண்பித்து கொடுக்கிறார். நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. நம்ம மட்டும் 1ஆம் தேதி வாக்கு தத்தம் கார்டு எடுப்போம்ல, உனக்கு ஐயோன்னு ஒரு வசனம் தெரியாம வந்துட்டுன்னு வைங்களேன். மேக்சிமம் அப்படி இருக்காது. ஆனா அதுலேயும் கூட இடையில இருந்து தான் உருவி எடுப்போம். இப்படிதான் சில வருஷத்துக்கு முன்னாடி, லாக்டவுன் முன்னாடி நினைக்கிறேன், நியூ இயர் சர்வீஸ் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜோம் பண்ணி வசன வாக்குத்தத்த கார்டு கொடுப்போம். அப்போ ஒரு சிஸ்டர் வந்தாங்க. நான் வந்து ஸ்டேஜ்லேருந்து ஜோம் பண்ணுறேன், என் தம்பி லெஃப்ட் சைட்லேருந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறான், எங்கள் அம்மா ரைட் சைட்லேருந்து ஜோம் பண்ணுறாங்க. அப்போ கூட்டம் நிறையானனால கொஞ்சம் பேர் அங்கே ஜோம் பண்ணுறாங்க, இங்கே ஜோம் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் என்கிட்ட ஜோம் பண்ணுறாங்க. ஒரு சிஸ்டர் வந்தாங்க. வந்த உடனே ஜோம் பண்ணிவிட்டு அப்படி ஒரு கார்டு எடுத்து கொடுத்தேன். பாஸ்டர் இடையிலேருந்து எடுத்தாங்க. இடையிலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்தேன்.
கொடுத்தோன்னே அவங்க வாங்கி இப்படி வச்சுட்டாங்க. இப்படி வச்சா பறவை கொத்திட்டு போயிடும்ல, இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்தாங்க. நல்ல வசனம் தான் எழுதியிருந்து, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். உடனே அவங்க இதை நீங்களே வச்சிடுங்க, நான் அம்மா கிட்ட போய் வாங்குறேன். நான் கூட சிஸ்டர், நல்ல வசனம் சிஸ்டர், உங்க பிரச்சனைக்கெல்லாம் 1ஆம் தேதி காலையில் இளைப்பாறுதலை தருவேன். எவ்வளவு நல்ல வசனம் தெரியுமா? ஆனால் அதையே நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல. இங்கே ஒருத்தனுக்கு முன்னாடி எழுதி இருக்கிறது அவ்வளவும் ஐயோ, புலம்பல், தவிப்பு. அதாவது 150 பெருசா 5 பெருசா? 150 பெருசா 5 பெருசா? 150 தானே. அப்போ ஏன் புலம்பல் 5 வாசிக்க மாட்டேங்கிறீங்க? 150 சங்கீதம் மட்டும் சுற்றி சுற்றி வாசிட்டு இருக்கிறீங்க. நம்ம சங்கீதத்திலே சின்ன புத்தகம் பார்த்தானே படிப்போம். 117, 121, கோவிட் வந்தனால 91. எல்லாரும் பைபிளில் பாருங்க, 91ஆம் சங்கீதம் மசாலா தடவி இருக்கும், பலவர் நங்கி போட்டது போல இருக்கும். அதை உன் கூடாரத்தை அழகாது. ஆனா புலம்பல் மொத்தமே தொட மாட்டோமே நம்ம. ஆனா இங்க பாருங்க, ஐயோ, தவிப்பு, புலம்பல். எசேக்கியேலே அதுக்குள்ள என்ன எழுதியிருக்கு பாரு. அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியேல் வாயை திறக்கிறான். என்ன உங்க புத்தியே இல்லையா எசேக்கியேலே? எசேக்கியேல் என்ன சொல்வார் தெரியுமா? அந்த ஐயோ, அந்த புலம்பல், அந்த தவிப்பு யார் கையில் இருக்குன்னு பாரு. அவர் கையில் இருக்குன்னா எனக்கு தெரியும், இந்த புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பு உண்டாகும், இந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகும். அதாவது சில தற்கொலைகள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கள, பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்து தாய் தற்கொலை அப்படின்னு இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு உண்மையிலே விஷம்னே தெரியாது. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சோறில் அல்லது பிள்ளைகளுக்கு பிடித்த ஆகாரத்தில் அந்த விஷத்தை கலந்து அப்படி ஒரு உருண்டை எடுத்து ஊட்டி பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எது மட்டும்தான் தெரியுமா தெரியும்? அம்மா கை மட்டும் தெரியும், அம்மா பாசம் மட்டும் தெரியும். அதில் விஷம்லாம் ஒன்றும் தெரியாது. ஆணு வாயை திறக்கும். ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன நம்புறியாடா அப்படின்னு கேட்குறார். நீ எழுத்தை பார்க்குறியா, என் கையை பார்க்குறியா? தெரியாது. ஏன் ஆண்டவர் இப்படி புசிக்க கொடுக்குறீங்க? ஏன்னு சொல்லவா? இதே தவிப்பில், புலம்பல்ல ஒரு கூட்ட ஜனங்கள் உலர்ந்து கிடக்கிறார்கள். எசேக்கியேலே, உன்னை 37வது அதிகாரத்தில் கொண்டு போய் நான் நிற்க வைக்கணும். உன்னை நான் நிறுத்தினது போல உன்னை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை நான் எழும்பி நிற்க வைக்கணும். அதுக்கு நான் கொடுக்கிறதை இனி புசிக்க வேண்டியது அவசியம். நான் ஆவென்று திறந்தேன், அவர் எனக்கு புசிக்க கொடுத்தார். 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாயிருந்தது. தூரத்தில் இருக்கிறது வரைக்கும் தாங்க தேவ திட்டம். ஐயோ, புலம்பல், தவிப்பு உள்ள டிராவல் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அது தித்திப்பானது, தேனை போல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 7 மடங்கு அக்கினி சூளையில் வெளியே இருக்கிறவன் பாதிக்கப்பட்டானா, உள்ளே இருந்தவன் பாதிக்கப்பட்டானா? வெளியே. இப்போ உள்ள இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்படி பண்ணிட்டு இருந்தாங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யாரோட உலாவிட்டு இருக்காங்க? அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ நேபுகாத்நேச்சர் கூப்பிடுறாரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வெளியே வாங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? சார், ஒரு 5 மினிட்ஸ், நாங்கள் இப்போதான் உலாவிட்டு இருக்கிறோம், ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாரோம். இந்த தேவ திட்டம் இருக்குல்ல, வெளியே நிற்கிறது வரைக்கும் நமக்கு தெரியாது. உள்ள என்ட்ராயிட்டோன்னு வைங்களேன், எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருப்போம். ஆண்டவர் சொல்றார், பிஸ்கா கொடுமுடிக்கு வா மோசே, அங்க உனக்கு நான் அடக்கம் பண்ண போறேன். நாம இருந்தா என்ன பண்ணோம்? யோசுவா என்னன்னு போய் பாரு. ஆண்டவர் எதுக்கும் கூப்பிடுறாரு, போய் பாரு.
மோசே பை சொல்லிட்டு போறாரு. எப்படிங்க இது சாத்தியாச்சு? வெளியே இருக்கிறது வரைக்கும் தெரியாது. வெளியே இருக்கிற ஐயோ இதெல்லாம் நமக்கு முடியாது, இதெல்லாம் முடியாது. என்ன உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களேன், எங்க இந்த நதி நம்மளை தூக்கிட்டு போவோம். வெளியேந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நதியில் என்ன ட்ரை பண்ணி நீச்சல் அடிக்காங்க. ஒன்றும் கிடையாது. ஷோ, நாங்கள் காட்டுறதெல்லாம் ஷோ. மோசே கோலை நீட்டினதுனால சமுத்திரம் பிளக்கல்ல, கர்த்தர் காற்றை அனுப்பினதுனால சமுத்திரம் பிளந்தது. இதுதான் சத்தியம். ஆமே. மோசே நீ கோலை நீட்டு. ஏன் கோலை நீட்டாம கர்த்தர் காற்றை அனுப்ப முடியாது? தேவன் தம்முடைய திட்டத்தில் நம்மை இணைத்து செய்ய விரும்புகிறார், அவ்வளவுதான். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் ஒன்றிலும் தகுதியானவர்கள் அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் அந்த சுருளை வச்சுட்டு ஒவ்வொரு சர்வீஸ்ல சுத்திட்டு இருப்பாரு தெரியுமா? நாம இன்னொரு சுருளை வச்சுட்டு இருக்கிறோம், ஆண்டவர் சைன் போடுது. இப்படி எத்தனை சுருள். அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கையை காட்டுறார், அவருடைய அன்பை காட்டுறார், அவருடைய கிருபையை காட்டுறார், அவருடைய தயவை காட்டுறார், அவருடைய உண்மையை காட்டுறார். நம்ம கையை பார்க்க மாட்டேங்கிறோம், சுருளை மட்டும் பார்க்கிறோம். அதில் என்ன எழுதி இருக்கிறது? ஏன் அப்பா எனக்கு என்ன தந்தாலும் எனக்கு ஒன்று நிச்சயம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல. என் அப்பா திட்டத்தில் தீமை கிடையாது. நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. என் அப்பா திட்டத்தில் தீமை கிடையாது. அவர் என்ன நொறுக்குனாலும் அதுல நன்மைதான் இருக்கும். ஆமென். என் அப்பா திட்டத்தில் தீமையே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. எங்க 6000 பிசாசுகள் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்குது, காலத்துக்கு முன்னே அழிக்க வந்தீங்க. காலத்துக்கு முன்னே சாத்தானே அழிக்க மாட்டேங்கிறாரு, நம்மளை விட்டுருவாரா? அந்த பிசாசுகள் கேட்குது, ஆண்டவரே அந்த பண்டிகைகளுக்குள்ள எங்களை போக விடுங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா கேட்கலையா? அந்த ஜெபத்தையே கேட்டார், நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நம்ம வாழ்க்கையில் ஒரு புயல் அடித்ததும் ஆண்டவர் ரொம்ப கடினமானவர் அப்படி இல்லை. யோபு அதனால தான் சொல்றார், ஆண்டவரை தெரியாம பேசிட்டேங்கிறார். தெரியாம பேசிட்டேன்ப்பா, தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம்பா, நான் கொஞ்சத்தை நம்ம நிறைய தெரியாம பேசிட்டு இருக்கிறோம் ஆண்டவரை பத்தி. யோபுவின் வாழ்க்கையில் அடித்தது போல புயல் யார் வாழ்க்கையில் அடித்திருக்காது. ஆனால் யோபுவின் வாழ்க்கையில் தேவனுடைய செயலின் முடிவு வந்த போது அங்கே கர்த்தரை குறித்து எப்படி எழுதியிருக்கிறது தெரியுமா? அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். ஆனால் யோபுவின் லைஃப்பை வச்சு பார்க்கும்போது ஆண்டவருக்கு என்னத்தை உருக்கம் இருக்கு அப்படிதான் கேட்க தோணும். ஆனால் அதான் அவருடைய செயலின் முடிவு. நிறைய காரியம் நமக்கு தெரியாது, அது கம்ப்ளீட் ஆகும்போது தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட நோ சொல்லி பழகாதீங்க, நோ சொல்லி பழகாதீங்க. நீங்க எஸ் சொல்லிட்டீங்கன்னா ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரம் எப்பவுமே உங்க கூட தான் இருக்கும். உங்க கூட என் கரம் அவனோடு உறுதியா இருக்கும். ஏன் உறுதியா இருக்கும்? ஏன்னா அவன் சிங்கத்துக்கு வாய்க்குள்ள இருக்கிற கரடியை எடுக்க போவான், இது ஆட்டுக்குட்டியை மீட்க போவான். கரடி கையில் இருந்து ஆட்டுக்குட்டி தப்பு வைக்க போவான். அவன் திட்டத்துக்குள்ள நிற்பான். கோலியாத்தை வந்து நின்னா இவன் யுத்த களத்துக்கு போவான். பெலிஸ்தீர் வந்து இவன் முன்னாடி போவான். அவன் கூட கர்த்தருடைய கை உறுதியா இருக்கும். ஒதுங்கி கூடாரத்துக்குள்ள இருக்கிற சவுலை விட்டு கர்த்தருடைய கை எடுக்கப்படும். திட்டத்துக்குள்ள இருக்கிறவனோட கர்த்தருடைய கை உறுதியா இருக்கும். கர்த்தருடைய கை உறுதியா இருந்தா அவன் விழுவான்னு நினைக்கிறீங்க, விழமாட்டான். சுற்றிலும் சத்துருக்கள் இருந்தாலும் அவன் சொல்லுவான், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். அவர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். 4, உத்தரவாதம் எடுங்கள். என்னாகமம் 16வது அதிகாரம். ஆரோனுக்கு விரோதமாய், ஆரோன் மோசேக்கு விரோதமாய் கோராகின் கூட்டத்தார் எழும்பி பலி செலுத்த வந்து நிற்பார்கள். அதனாலே தேசத்தில் வாதை உண்டாகும். வாதை பெரும் பிரச்சனையும் வந்துடும். ஆனா இப்ப மோசே ஆரோனை பார்த்து சொல்றார், 16வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசியுங்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதில் மேல் தூப வர்க்கம் இட்டு
சீக்கிரமாய் சபையின் இடத்துக்கு போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். இப்படி மோசே சொன்னது உண்மையில ஆரோன் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? நான் ஏன் போனோம்? நான் ஜெபம் பண்ணதான் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் ஊழியம் பண்ணதான் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் எதுக்கு போனோம்? இப்படி சொல்லியிருக்கணும். நானா இருந்தா சொல்லியிருப்பேன். ஆனா ஆரோனை பாருங்க, 40 அடுத்த வசனம். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். யாரு என்ன சொன்னாலும் இது நான் எடுக்க வேண்டிய உத்தரவாதம், இது நான் எடுக்க வேண்டிய உத்தரவாதம். சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா மோசே ஆரோன், மோசையின் பேர் தாங்க ஃபுல்லா டாப் நின்றுட்டே இருந்துச்சு. நிறைய பாதிக்கப்படுறது ஆரோன். ஏதாவது ஒண்ணுன்னா மோசே மலைக்கு மேல போயிடுவார். இந்த முதலை கூட்டத்தில் தூக்கி போட்ட மாதிரி இந்த ஜனங்கள் நடுவில் நிற்கிறது ஃபுல்லா யார் தெரியுமா? ஆரோன். எவ்வளோ பாதிக்கப்பட்டார் தெரியுமா? மோசே முடியாங்கிற ஆரோன் கையில் கோலை கொடுத்து ஆரோனுடைய கோலை வச்சு தான் அற்புதங்கள் நடக்குது. ஆனால் ஃபுல் பாதிப்பு ஆரோன். இந்த இடத்துல ஆரோன் அதெல்லாம் வச்சுட்டு பின்வாங்கி இருக்கலாம். மோசே கூட பின்வாங்கிட்டார்ல, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியத்தை வச்சுட்டு இது ஸ்பாட்லேயே நடக்குது. ஆரோனுக்கு அகைன்ஸ்டா நிற்கிறாங்க. ஏன் இவர் மட்டும் தான் தூபம் காட்டணுமா? நாங்கெல்லாம் காட்டினா ஆகாதா? கர்த்தர் அடிவிழ பண்ணிட்டார். ஆரோன் கொண்டாடவில்லை, ஆரோன் அதை செலிப்ரேட் பண்ணல. ஆரோன் ஓடுறான். ஏன்னா இது உத்தரவாதம் எடுக்கிற நேரம். மோசே உயிரோடு இருக்கிறவர்கள் பக்கத்தில் நிற்கும் போது ஆரோன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் நிற்கிறான். வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தர் விட்டார் நினைக்கிறீங்க? வெரி நெக்ஸ்ட் சாப்டர்ல என்ன செய்தார் தெரியுமா? எல்லா கோத்திரத்துல இருந்து ஒரு கோலை வாங்கினார். லேவி கோத்திரத்துக்கு மேல ஆரோன் எழுதினார், நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். என்னதுன்னு அர்த்தம்? உங்க ஊழியம் நீங்க பல வருடம் உண்மையாய் செய்தும் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உத்தரவாதத்தோடு செயல்படுவீர்களே ஆனால் ஒரு நாள் அத்தனை கண்கள் காண உங்கள் கோல் துளிர்விட்டு பூ பூத்து காய் காய்த்து பலன் கொடுப்பதை எல்லா கண்களும் காண்பார்கள். உத்தரவாதம் எடுங்கள், உத்தரவாதம் எடுங்க. என்ன கூப்பிடல ஜெபம் பண்ணதுக்கு, அதனால நான் வரல. என்கிட்ட மைக்கு தரல, அதனால நான் ஜெபம் பண்ணல. இந்த இடத்துல ஆரோன், மோசே நீ ஓடி போங்கிறார். ஆரோன் மெதுவா போயிருக்கலாம். ஆரோன் டிலே பண்ண சாவு எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஆரோன் ஓடுறான். அந்த இடத்துல ஆரோனுக்கு விரோதமா பேசினது, ஆரோனுக்கு விரோதமா எல்லாம் ஒண்ணுமே உள்ள வாங்கல. உண்மையில் அவன் தான் சிலுவையில் அறையப்பட்டவன். இது ஆண்டவர் எல்லாமே ஆண்டவர் கணக்கில் வச்சிருப்பாருங்க. எல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒருத்தங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அதற்கு பழி வாங்க நீங்க துடிக்காதீங்க. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. என்ன செய்யணும் அது செய்வார். சவுல் தாவீதை எத்தனை முறை சுவரோடு சேர்த்து கொல்ல பார்த்தான் தெரியுமா? சவுலின் முடிவு எப்படி இருந்துச்சு தெரியும்ல? சவுல் மரித்த பிறகு அவன் சத்துருக்கள் அவன் சரீரத்தை எடுத்து அலங்கத்தில் கட்டி தொங்கி போட்டாங்களாம். நம்ம இது லேஸ்ல படிச்சுட்டு போயிடுவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருப்பார். இவனை ஏன் செவரில் தொங்க போடுறாங்கன்னு பார்த்தா, இவனுக்கு நன்மை செய்ய வந்த தாவீதை செவரோட சேர்த்து கொல்ல பார்த்தான். ஈட்டி எறிவான். தாவீது விலகி போனான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண் பிள்ளைகளை தண்ணியில முக்கி கொல்ல பார்த்தான். யாரு? பார்வன் எப்படி கொண்டார் ஆண்டவர்? அதான் தாங்கள் வெட்டின குழியில், அதனால சத்துரு குழி வெட்டான்னு சொல்லி இந்த சைடு நீங்க உங்களுக்கு குழி வெட்டாதீங்க. ஆமே, வரமாட்டேங்குது. ஆமே, அது கர்த்தருக்குரியது. ஆனா நாம உத்தரவாதம் எடுக்கணும். நம்மை நோக்கி கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுறாருன்னா நம்ம நிற்க வேண்டிய இடத்துல நின்று உத்தரவாதம் எடுக்கணும். எங்க நம்முடைய ஜபத்தினாலே அதாவது 2 விதத்துல யாக்கோபு கொலை செய்யப்பட காரணமாக இருந்தவன் ஏரோது, ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமாக இருந்தவன் பவுல். 2 பேரும் ஆண்டவர் டீல் பண்ண விதம் வித்தியாசம். ஏரோதை அடித்தார், அவன் புழுத்து
செத்தான். சவுலை கர்த்தர் தெரிந்தெடுத்து கர்த்தருக்காக பயன்படுத்தினார். இப்போ நமக்கு அகேன்ஸ்டா சிலர் எழும்புறாங்கன்னு வைங்களேன், இதுல கர்த்தர் அவங்களை எப்படி டீல் பண்ணணும்? வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம், பொய் சொல்லக்கூடாது, மனசை தொட்டு சொல்லுங்க. நம்ம ஜெபமே என்ன? ஆண்டவரை அவனை சந்தியும். அதன் அர்த்தம் என்ன? போட்டு தள்ளுங்க ஆண்டவரே. அதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் சொல்ல, ஆண்டவரே என் காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என்கிறார். அதனால என் வலி ஆண்டவர் இன்னாரால் நான் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வலி எல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறோம். என்ன பண்ணணுமோ அது அவரை சேர்ந்தது. ஹல்லேலூயா. சில சத்துருக்களை வச்சிருப்பார். சன்பலாத் தோபியாவை அழிக்கல, வைத்திருந்தார். அவங்களுக்கான அடி என்ன தெரியுமா? அலங்கத்தை கட்டி முடிக்க வைத்து அவர்களை முனையற்று போக பண்ணினது. நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. ஆண்டவர் இன்னும் 2 நாள்ல அவங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் பாப்பார், நான் வேற பிளான் வச்சிருக்கிறேன். தேவ திட்டம் வித்தியாசமானது. நாம செய்ய வேண்டியதை செஞ்சு உத்தரவாதம் எடுக்கணும். ஆரோன் அதை செய்தான். இத்தனை காலம் ஒவ்வொரு அற்புதம் செய்யும் போது ஆரோனுடைய கோலை துளிர்க்க வைக்கலாம்ல, அப்பெல்லாம் வைக்கல. ஒவ்வொரு முறை இந்த கோல் பாம்பா மாறினதும் அடுத்த நாளே ஆரோனின் கோல் துளிச்சதா இல்லை. சில ஊழியம் செய்யும் போது நமக்கு அதனுடைய பலன் கிடைக்காது. ஆனா இப்படி ஒதுக்கப்பட்ட நேரத்தில், இப்படி கஷ்டப்படும் நேரத்தில், இப்படி நிந்தை அவமானம் இருக்கும் நேரத்திலும் நாம உத்தரவாதம் எடுக்க நிற்கும் போது என் ஆண்டவரால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அத்தனை கண்கள் காண ஆரோனின் கோல் துளிர்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். 5ஆவதாக அந்த வேர்டை நான் சொல்லி ஜெபிக்கிறேன், ஜெபித்து கொண்டே இரு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தை விட்டுறாதீங்க. இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டே இருப்பார். ஒரு நாளில் அந்த ஜெபம் வித்தியாசமானது. அதுதான் மறுரூபமானார். கொர்நேலியு ஜெபித்து கொண்டே இருந்தான். ஒரு நாளில் அந்த ஜெபம் வித்தியாசமானது. அதுதான் தூதன் வந்து இறங்கினான். மோசே ஒவ்வொரு முறை மலைக்கு போயிட்டு வருவார். ஒரு நாள் வித்தியாசமானது. அவனுடைய முகம் பிரகாசித்தது. நம்முடைய ஜெபம் ஒரு நாள் வித்தியாசமாகும். அப்போஸ்தலர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கூடி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஜெபம் வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் அர்த்தமுள்ளதாய் மாறும். அங்கே தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும். நம்முடைய முகம் பிரகாசிக்கும். விட்டுறவே கூடாது. ஜெபம் பண்ணக்கூடாதுங்கிற உபதேசங்கள் வரும். அப்படிப்பட்ட உபதேசம் வேதத்துக்கு எதிரானது. வேதத்துக்கு எதிரான நீ ஜெபம் பண்ண தேவையில்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. இயேசு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையாங்க. அவர் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவர் எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்? அவர் எதுக்கு ஆல் நைட் ப்ரேயர் பண்ணணும்? அவர் எதுக்கு அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணணும்? ஜெபம் என்பது ஒன்றை கேட்டு வாங்குவதல்ல. ஜெபம் என்பது தேவனுக்கு நமக்கு இடையே இருக்கிற உறவு ஒவ்வொரு நாள் பலப்படுத்துவது. அந்த உறவு ஸ்ட்ராங் ஆகணும். ஏங்க நம்ம வீட்டில் பைப்பை திறந்தா என்ன வரும்? தீயா? மதுரை சுட்டுக்கு தீ வந்தாலும் வரும். என்ன வரும்? ஏன் தண்ணி வருது? தண்ணி எங்கேருந்து வருது? டேங்க்ல இருந்து. அப்போ டேங்கு ஒரு இடத்துல பைப் இன்னொரு இடத்துல இருக்கு. அவன் பைப்பை திறந்தது ஏன் தண்ணி வருது? கனெக்ஷன் கொடுத்ததுனால தான் வருது. டேங்க் ஃபுல்லா தண்ணி இருந்தாலும் லைன் கரெக்டா இல்லைன்னா திறந்தா காத்து தான் வரும். அது போல தாங்க இந்த பிரேயருங்கிற லைன் இல்லைன்னு வைங்களேன், நமக்கான பொக்கிஷம் பரலோகத்தில் எவ்வளவு இருந்தாலும் இடல லைன் இல்லைன்னா ஓசை உள்ள கைத்தாளம் போல தான் இருக்கும். பயங்கரமா திடீர்னு எழும்போல இப்போ வாரம் இறங்கி வாரம் ஆண்டவர் பாப்பார், நான் வந்த டைம்ல நீ சும்மா இருந்துட்டு நான் போகிற டைம் இப்போ வாரம் இறங்கி வாரம் இல்லை. ஜெபித்து கொண்டே இருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் துடிக்கும் போது கூட ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா பரலோகத்தை விட்டுட்டீங்கன்னு நினச்சிருங்க. நீங்கள் ப்ரேயரை விட்டுட்டீங்க, அது எனக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை. ஆமாம், ப்ரேயரை மட்டும் விட்டுறாதீங்க. அவர் துடிக்கும் போதும் ஜெபித்தார். அவ்வளோ ஜனங்கள் இருக்கும் போதும் சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி அவர் ஜெபம் பண்ண போறார். ரொம்ப முக்கியம் ஜெபம்.
ஒரு நாளில் உங்க ஜெப அறை மாறுறதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாள் நான் ஜெபிக்கும் போது தூதன் வந்து இறங்கி நிற்பான். ஒரு நாள் நான் ஜெபிக்கும் போது என் முகம் வித்தியாசமாகும். ஒரு நாள் நான் ஜெபிக்கும் போது க்ளோரி அங்க உண்டாகும். ஒரு நாள் சகரியா தூபம் காட்ட போகும்போது யார் வந்து நின்றா தெரியுமா? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியா வயசான காலம். என்ன அதன் அர்த்தம்? நீ ஜெபம் பண்ணிட்டே இரு. நீ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உன் ஜெபத்துக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். நல்ல கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற சமீபமாய் வாருங்கள். அவரோடு நில்லுங்கள். அவர் கொடுப்பதை உட்கொள்ளுங்கள். ஆமே, ஹல்லேலூயா. உத்தரவாதம் எடுங்கள். ஜெபித்து கொண்டே இருங்கள். நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும். அப்படியே நின்று கைகளை உயர்த்தி ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு ஒரே ஒரு பாடலின் ஒரு சரணத்தை சேர்ந்து பாடுவோமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் மாறணும். பர்பஸ்ஃபுல் லைஃப். அப்படி விரும்புகிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட, இனி நான் வேஸ்ட் ஆக்கிடக்கூடாதுப்பா என் லைஃபை. என் வாழ்க்கையை நான் வீணாக்கிறவே கூடாது ஆண்டவரே. இன்னும் ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ல வரணுமா? நான் வரேன்பா. அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையில ஆண்டவரே நான் வரேன்பா உங்ககிட்ட, நான் இது அக்கினி நினைச்சு தூரமாவே நிக்கிறேன், இது பட்டயம் நினைச்சு தூரமாவே நிக்கிறேன், இது முள்ளு நினைச்சு தூரமாவே நிக்கிறேன், இது சமுத்திரம் நினைச்சு தூரமாவே நிக்கிறேன். நீ தூரமா நிக்க 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 உன் வாழ்க்கை வீணாயிட்டே இருக்கும். நீ கிட்ட வந்துட்டேனா மோசே, நான் உன் வாயோடு இருந்து பாருங்க. கர்த்தர் இணைந்து செயல்பட விரும்புகிறார். இணைந்து செயல்பட விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் உண்மையான அர்ப்பணிப்போடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய திட்டம் இவர்களுக்குள்ளே ஊட்டப்படுவதாக, ஊட்டப்படுவதாக. உமக்காய் நிற்க அநேக கொந்தளிப்புகள். சகோதரி சகோதரன், இயேசுவோடு நிற்க தொடங்கி பார். உங்க குடும்பத்தில் இருக்கிற கொந்தளிப்பு எல்லாம் அமரும். உங்க படகு நிரம்பும். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே இப்படி வச்சிருக்கிறீங்க, இப்படி ஒரு ட்ராக் வச்சிருக்கிறீங்கன்னு புலம்பாத அந்த கரத்தை பார். அந்த கரத்தை பார். உனக்காக ஆணிகள் ஏற்றப்பட்ட அந்த கரத்தை பார். அப்படி 2 கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.